خلقناكم من ذكر وأنثى. மனித சமூகமே, உங்கள் அனைவரையும் ஒரே தாயிலிருந்துதான், ஒரே தகப்பனிலிருந்துதான் நான் படைத்தேன் என்று நம்முடைய இறைவனும் உங்களினுடைய இறைவனும் பேசுவதற்கிணங்க இந்த உலகத்தில் மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், மொழியால் வேறுபட்டிருக்கலாம், நாடுகளால் எல்லைகளால் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் எம்முடைய தாயும் ஒருவர்தான், எம்முடைய தகப்பனும் ஒருவர்தான். அந்த தாய் அந்த ஆதம், அந்த தகப்பன் ஆதம், அந்த தாய் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு நபர்களிடத்தில் இருந்துதான் இந்த முழு மனித சமூகத்தை இறைவன் உருவாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் மதத்தால் நீங்கள் வேறுபட்டுக் கொள்ளுங்கள், பேசக்கூடிய மொழியால் நீங்கள் வேறுபட்டுக் கொள்ளுங்கள், பின்பற்றக்கூடிய நாடுகளால் கொள்கைகளால் நீங்கள் முரண்பட்டு கொண்டாலும் உங்களினுடைய தாய் என்னுடைய தாய் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில், உங்களினுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் உங்களை பொதுவான ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். யார் எந்த கொள்கையை பின்பற்றினாலும் சரி, உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் ஒரு பாதையை நமக்கு தீர்மானித்து தந்திருக்கிறான். அல்லாஹ் என்பது ஏதோ அரபுகளினுடைய ஒரு பெயரும் அல்ல, அல்லாஹ் என்பது ஏதோ அரபு நாட்டினுடைய ஒரு கடவுளின் பெயரும் அல்ல, அல்லாஹ் என்பது ஏதோ தாடிகளையும் ஜுப்பாக்களையும் அணிந்த ஒரு முஸ்லிம்களினுடைய கடவுளும் அல்ல. யார் அந்த அல்லாஹ்? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யாரினுடைய கரத்தில் வானத்தினுடைய ஆட்சியும் பூமியினுடைய ஆட்சியும் இருக்குமோ, யார் அண்ட சராசரங்களை படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறானோ, யார் நமக்கு உயிரை தந்து, யார் நமக்கு மரணத்தை தந்ததற்கு பிறகு யார் மீண்டும் நம்மை எழுப்ப காத்திருக்கிறானோ, அந்த உயர்ந்த சக்திக்கு, அந்த ஒரு உயர்ந்த பண்பாளனுக்கு சொல்லக்கூடிய பெயர்தான் அல்லாஹ். அந்த அல்லாஹுவால் காட்டி தந்த ஒரு வழிமுறைதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஏதோ முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடி, இஸ்லாம் என்பது ஏதோ பாய்மார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்து எடுக்கப்பட்ட ஒரு மதமும் அல்ல, ஒரு வழிமுறையும் அல்ல. இந்த உலகத்தில் யார் மனிதனை படைத்தானோ அந்த இறைவனுக்கு தான் தெரியும் இந்த மனிதர்கள் எந்த பாதையில் சென்றார், இந்த மனித சமூகம் எந்த ஒரு பயணத்தில் சென்றால், இந்த மனித சமூகம் எந்த கொள்கையின் மீது பயணம் செய்தால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை உலகத்தினுடைய அரசியல்வாதிகள் தீர்மானிக்க முடியாது, உலகத்தினுடைய அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது, உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு தீர்மானிக்க முடியாது. அறிவை கொண்டு ஒரு சரியான பாதையை தீர்மானித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அறிவை கொண்டுதான் மனிதன் தன்னுடைய சட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார். எதற்காக வேண்டி இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டங்கள் பல நூறு முறைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது? எதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய அரசியல் சாசன சட்டங்கள் ஆயிரக்கணக்கான முறைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது? அறிவை கொண்டு நம்முடைய சுதந்திரமான பாதையையோ, நம்முடைய அதிகாரிகளை கொண்டு அறிவியல் நுட்பங்களை கொண்டெல்லாம் நாம் செல்லக்கூடிய பாதை, நாம் பயணம் செய்யக்கூடிய பாதையை வகுக்க முடியாது. எந்த பாதையில் மனித சமூகம் பயணம் செய்தால் நிம்மதியாக இருக்கும், தீவிரவாதத்தில் இருந்து, பயங்கரவாதத்தில் இருந்து, ஊழலில் இருந்து, லஞ்சத்தில் இருந்து, கற்பழிப்புகளில் இருந்து, திருட்டுகளில் இருந்து என்று இன்றைக்கு அத்தனை மக்களும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள், ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று உலகத்தில் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொள்கையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்காவது அந்த பாதை நமக்கு இருக்காதா, எங்காவது அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியல் நமக்கு இருக்காதா என்று உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பதிவு செய்கிறான் சூரா பக்ராவில், فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ لَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. எம்முடைய தாய் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், எம்முடைய தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு முதலாவதாக இறக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய ஒரு வார்த்தை, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இருவரும் இப்பொழுது உலகத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள். فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى, நீங்கள் வாழக்கூடிய அந்த உலகத்தில் உங்களினுடைய சிந்தனையின் மீதோ உங்களினுடைய ஆலோசனையின் மீது நீங்கள் வாழ வேண்டாம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى, என்னுடைய புறத்தில் இருந்து நேரான பாதை உங்களிடத்தில் வந்து கொண்டே இருக்கும்.
எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். யார் அந்த இறைவனினுடைய பாதையை பின்பற்றுவார்களோ, எம்மை படைத்த அந்த ரஹ்மானினுடைய பாதையின் மீது யார் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு துக்கமும் கவலையும் இல்லை என்பதாக எம்மையும் உங்களையும் படைத்த நம்முடைய அல்லாஹ் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். நிம்மதியான ஒரு உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துகிறான். அந்த அல்லாஹ்வுடைய பாதையின் மீது நாங்கள் பயணம் செய்வோம். உலகத்தில் எதற்கெல்லாமோ நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மளிகை பொருளை ஒரு மனிதன் என்னுடைய தலையில் ஏமாற்றுவார் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாங்கள் போராடுகிறோம், அதற்காக வேண்டி ஒரு முயற்சி செய்கிறோம், அதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களினுடைய சகோதரன் என்ற ஒரு உயர்ந்த பாசத்தின் அடிப்படையில் அழைப்பு கொடுக்கிறேன். நம்முடைய இறைவன் நமக்கு ஒரு பாதையை போட்டு தந்திருக்கிறான். அந்த பாதைக்கு பெயர் இஸ்லாம் என்று சொல்லப்படும். அந்த பாதை தீவிரவாதத்தினுடைய பாதை அல்ல, அந்த பாதை பயங்கரவாதத்தினுடைய பாதையும் அல்ல, அந்த பாதை இந்த உலகத்தினுடைய மோசடியான ஒரு பாதையும் அல்ல. இந்த முழு உலகத்தை படைத்த இறைவனால் போட்டு தரப்பட்ட ஒரு பாதை. அந்த பாதையின் மீது யார் பயணம் செய்தாலும் சரி, நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அந்த பாதையின் மீது எந்த நாடு பயணம் செய்யுமோ நிம்மதியான ஒரு நாடாக மாறலாம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பாதையின் மீது உங்களையும் பயணம் செய்வதற்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். இஸ்லாத்தை பற்றி நீங்கள் படித்திருந்தாலும் சரி அல்லது படிக்காமல் இருந்தாலும் சரி, உங்களினுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் கடவுள் உண்டா இல்லையா என்பதில் கூட விவாதம் செய்து கொள்ளலாம். எந்த வணக்கம் சரியான வணக்கம், எந்த வணக்கம் தவறான வணக்கம் என்பதில் கூட நமக்கு மத்தியில் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எந்த பாதை சரியான பாதை, நாத்திக பாதை தான் சரி என்பதாகவும் அல்ல ஆத்திக பாதை தான் சரி என்பதாகவெல்லாம் உலகத்தில் விவாதம் செய்து கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் ஆத்திகனாக இருந்தாலும் சரி, நாத்திகனாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சித்தாந்தம் மரணம் என்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அந்த மரணம் எனக்கும் ஒரு நாள் வரத்தான் இருக்கிறது. இந்த சத்தத்தை யார் கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, அத்தனை நபர்களுக்கும் இறைவன் ஒரு மரணத்தை வைத்திருக்கிறான். அந்த மரணம் நம்மை தொடுவதற்கு முன்னால் ஒரு திறந்த மனதோடி இஸ்லாம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் என்ன என்பதை நீங்கள் எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, ஒரு முறை உங்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு முறை உங்களுக்கு முன்னால் குர்ஆன் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய வரலாறுகள் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய வரலாறு இருக்கிறது. ஒரு திறந்த மனதோடு நீங்கள் படித்து பாருங்கள். திறந்த மனதோடு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்வதை போன்று ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஅ ஹுதாய லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த இறைவனினுடைய பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்படி யாரெல்லாம் அந்த இறைவனினுடைய பாதையில் பயணம் செய்வார்களோ, எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை, எந்த ஒரு துக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய இறைவன் நமக்காக வேண்டி தயார்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் மீது பயணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்களாக, இறைவனுக்கு மாத்திரம் அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு சிறந்த உயர்வான மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று ஒரு ஆரம்பத்தில் ஒரு சகோதரன் என்ற அடிப்படையில் ஒரு பொதுவான அழைப்பு நான் கொடுக்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனக்கு இன்றைய இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களினுடைய நிலை என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் பல பருவங்களை வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப பருவம் குழந்தை பருவமாக இருந்தது. அந்த குழந்தை பருவத்தில் இருந்து கொஞ்சம் சிறுவர்களாக மாறினோம். அந்த சிறுவர்களில் இருந்து இளமை பருவத்தை அல்லாஹ் தந்தான். அந்த இளமைக்கு பிறகு அல்லாஹ் முதுமையை தர இருக்கிறான். இப்படி வாழ்க்கையில் பல பருவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுழற்சியின் அடிப்படையில் தந்து கொண்டிருக்கிறான். என்றாலும் அல்லாஹ் தரக்கூடிய பருவங்களிலேயே, அல்லாஹ் தரக்கூடிய காலங்களிலேயே ஒரு சிறந்த ஒரு பருவம், ஒரு சிறந்த ஒரு காலம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்
பதிவு செய்கிறான். இளமை என்ற ஒரு காலத்தை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆம், வீரத்திற்கு பெயர் போன ஒரு பருவம் இளமையினுடைய பருவம். ஆம், இந்த உலகத்தில் அநீதியை அழிப்பதற்கு ஒரு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய பருவம் இளமையினுடைய பருவம். ஆம், இந்த உலகத்தில் எது சத்திய பாதை அசத்திய பாதை என்று தெரிந்ததற்கு பிறகு தைரியமாக பின்பற்றக்கூடிய ஒரு பருவம் இளமையினுடைய பருவமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء. அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் خلقكم, உங்களை படைத்தான். من ضعف, ஒரு பலகீனமாக உங்களை அவன் படைத்தான். உங்களால் நடக்க கூட முடியாமல், உங்களால் சாப்பிட கூட முடியாமல், பசிக்குகிறது என்று கூட வாய் திறந்து சொல்ல முடியாமல் ஒரு பலகீனமான குழந்தை பருவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக வேண்டி படைத்தான். சும்ம, பிறகு ஜஅல மின் பஅதி துஃபின் குவ்வா, அந்த பலகீனத்திற்கு பிறகு அல்லாஹ் அந்த இளமை பருவத்தை எப்படி அழைக்கிறான் பாருங்கள். குவ்வா, சக்தியான ஒரு பருவமாக அல்லாஹ் உங்களுக்கு மாற்றினான். அல்லாஹ் இளமை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் நீங்கள் குழந்தையாக இருந்தீர்கள், பிறகு அல்லாஹ் உங்களை இளமையாக ஆக்கினான் என்று அல்லாஹ் பேசவில்லை. நீங்கள் பலகீனமானவர்களாக இருந்தீர்கள், பேசுவதற்கு நாவிருந்தும் உங்களால் பேச முடியாது, பார்ப்பதற்கு கண்கள் இருந்தும் உங்களால் பார்க்க முடியாது, கேட்பதற்கு காதுகள் இருந்தும் உங்களால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு குழந்தை என்ற ஒரு பருவத்தை நான் உங்களுக்கு தந்தேன். சும்மா பிறகு, அதற்கு பிறகு குவ்வத்தன், ஒரு பலமான ஒரு பலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினேன். பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளமையை நான் உங்களுக்கு தந்தேன். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஃபா, பிறகு அந்த பலத்திற்கு பிறகு முதுமை என்ற ஒரு பலகீனத்தை நான் உங்களுக்கு தந்தேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இந்த மூன்று பருவங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையினுடைய பருவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலகீனமான ஒரு பருவம் துஃபா, பலகீனம் என்று பேசுவான். முதுமையான ஒரு பருவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஃபா, பலகீனம் என்றுதான் பேசுவான். இந்த இரண்டிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இளமை என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபத்தை அல்லாஹ் பேசும் பொழுது வாலிபம் என்று பேச மாட்டான். குவ்வத்தன், ஒரு பலமான ஒரு சமூகமாக, ஒரு வீரமிக்க சமூகமாக அல்லாஹ் உங்களை உருவாக்கினான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இளமை என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால், நாம் ஓதக்கூடிய குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால், நபிமார்களினுடைய வரலாறுகளை பதிவு செய்யக்கூடிய அதே குர்ஆனில் தான், நபிமார்களினுடைய வரலாற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்படக்கூடிய அதே குர்ஆனில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானுக்கு முன்மாதிரியாய், கற்பொழுக்கத்திற்கு முன்மாதிரியாய், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாய், சத்தியவாதியா அசத்தியவாதியாக வாழ வேண்டுமா என்பதற்கு முன்மாதிரியாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த ஒரு பருவம் இளமை என்ற அந்த பருவத்தை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் பேசுவான். நீங்கள் அத்தியாயம் சூரா கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தால், நபிமார்களை பற்றி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் பேச மாட்டான். நபிமார்களினுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் பேச மாட்டான். அல்லாஹ் எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா அந்த சம்பவத்தை? நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்கி இன்னஹும் ஃபித்யா. நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, சத்தியத்தின் மீது ஓதக்கூடிய ஒரு சிறந்த வரலாற்றை நான் உனக்கு ஓதி காமிக்க போகிறேன். ஒரு சிறந்த வரலாற்றை நான் உனக்கு படித்து காமிக்க போகிறேன். யாரினுடைய வரலாறு தெரியுமா? இன்னஹும் ஃபித்யா. அவர்கள் நபிமார்கள் அல்ல, அவர்கள் நபிமார்கள் அல்ல. இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் ஒரு இளைஞர்கள் தான், ஒரு இளம் கூட்டம் தான். அந்த இளம் கூட்டத்தினுடைய வரலாறை நான் உனக்கு ஓதி காமிக்க போகிறேன். ஆமனூ பிரப்பிஹிம், தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட ஒரு இளம் கூட்டத்தினுடைய வரலாறை நான் உனக்கு ஓதி காமிக்க போகிறேன். وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض. ஒரு இளமை, அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய இளமையை பாருங்கள். இந்த வரலாறுகளை எல்லாம், இந்த சம்பவங்களை எல்லாம் கேட்கும் பொழுது நானும் ஒரு இளைஞனாக இருக்கிறேன், நீங்களும் ஒரு இளைஞர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வரலாற்றை குர்ஆனில் ஓதப்படக்கூடிய குர்ஆனில், நபிமார்களை பற்றி பேசக்கூடிய குர்ஆனில், நபிமார்களினுடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய குர்ஆனில் ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷில் இருந்து ஓதப்படக்கூடிய வஹியாக ஏன் அல்லாஹ்
ரப்புல் ஆலமீன் எங்கோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர்களை பற்றி அல்லாஹ் எதற்காக வேண்டி பேச வேண்டும்? தொழுகையில் ஓதுவதற்காக வேண்டி மட்டும்தானா? அல்லது வெறுமனையாக குர்ஆனை புரியாமல் ஓதுவதற்கு மட்டும்தானா? இல்லை. நீங்களும் ஒரு இளைஞர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கும் துக்கமும் கவலையும் இருக்கிறது. உங்களுக்கும் குடும்பமும் குட்டிகளும் இருக்கிறார்கள். உங்களுக்கும் சதையும் ரத்தமும் இருக்கிறது. இதே போன்ற ஒரு தலைமுறை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு தலைமுறை இருந்தார்கள். அவர்களுக்கும் இளமையை நாம் கொடுத்தோம். அவர்களினுடைய இளமையை பாருங்கள். உங்களினுடைய இளமை எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் ஓதி காமிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். வரபத்னா அலா குலூபிஹிம். யார் அந்த இளைஞர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் அவர்கள் உருவாகிறார்கள். அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்று சொன்னால், யார் இந்த இளைஞர்கள்? ஒரு நாட்டினுடைய மன்னர். அந்த மன்னனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களினுடைய மகன்கள் தான் இந்த இளைஞர்கள். ஒரு நாட்டினுடைய மன்னரினுடைய அமைச்சரினுடைய மகன்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள். அந்த நாட்டு மன்னன் தன்னை கடவுளாக, நான் தான் இந்த உலகத்தினுடைய கடவுள், நான் தான் இந்த நாட்டினுடைய கடவுள் என்பதாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டு மன்னனுக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய மகனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கிறான். முழு நாடும், அந்த நாட்டு மன்னனும் அந்த நாட்டினுடைய இளைஞர்களும் அப்படித்தான் அல்லாஹ் வீரத்தை கொடுத்திருக்கிறான் இளமைக்கு. இன்றைக்கு இளைஞர்கள் தங்களினுடைய வீரத்தை பற்றி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதில் இன்றைக்கு என்னுடைய இளைஞன் வீரனாக இருக்கிறான்? ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதில், ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே போன் நம்பரை கொடுப்பதில், ஒரு அந்நிய பெண்ணோடு இரவிலே பேசுவதில், ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையிலே வாழ்வதில், ஒரு அந்நிய பெண்ணை குடும்பத்திற்கு தெரியாமல், ஜமாஅத்திற்கு தெரியாமல் வெளியிடத்திற்கு கூட்டிச் செல்வதை இன்றைக்கு வீரமாக பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னால், உனக்கு முன்னால், எனக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு இளம் கூட்டத்தை உருவாக்கினான். வரபத்னா அலா குலூபிஹிம். யார் அந்த இளைஞர்கள்? மன்னனுக்கு, அந்த நாட்டினுடைய இளைஞர்களிலேயே அந்த முழு நாட்டு மக்களுக்கு முன்னால் இவர்கள் மாத்திரம் நீ நல்ல கடவுள், சிலைகள் அல்ல கடவுள், சிலுவைகள் அல்ல கடவுள், நாட்டு மன்னன் அல்ல கடவுள். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். யார் வானத்தை படைத்தானோ பூமியை படைத்தானோ அவன்தான் எங்களினுடைய கடவுள் என்பதாக ஈமான் கொள்கிறார்கள். இந்த விஷயம் அந்த மன்னனுக்கு தெரிகிறது. அந்த மன்னனுக்கு முன்னால் இப்பொழுது அந்த இளைஞர்கள் கொண்டு நிப்பாட்டப்படுகிறார்கள். அந்த மன்னன் கேட்கிறான், இதுதான் ஒரு இளமையான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் உருவாக்கக்கூடிய இளமை இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் இந்த இளமையை தான் எதிர்பார்க்கிறான். அந்த மன்னனுக்கு முன்னால் இப்பொழுது அந்த இளைஞர்கள் நிற்கிறார்கள். அந்த மன்னன் கேட்கிறான், உங்களினுடைய கடவுள் யார்? உங்களை படைத்தவன் யார்? உங்களுக்கு உணவு கொடுப்பவன் யார்? உங்களை இந்த நாட்டிலே வாழ அனுமதித்தவன் யார்? அல்லாஹ் பதிவு செய்கிறான், வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ் காமு. நாம் அந்த இளைஞர்களினுடைய உள்ளத்தை தைரியமாக்கினோம், அந்த இளைஞர்களினுடைய உள்ளத்தை வலுப்படுத்தினோம். அப்பொழுது காமு, அந்த அரசனுக்கு முன்னால், அந்த அதிபதிக்கு முன்னால், நாட்டிலே நான் தான் கடவுள் என்பதாக தன்னை வணங்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த அந்த மன்னனுக்கு முன்னால் அந்த இளைஞர்கள் நின்றார்கள். அந்த மன்னன் கேட்டான், உங்களினுடைய ரப்பு யார்? உங்களினுடைய கடவுள் யார்? ஃபகாலு. அந்த வெறும் 7 அல்லது 8 10 நபர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பேசினார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். நீ நல்ல கடவுள், உன்னை நாங்கள் கடவுளாக ஆராதிக்க மாட்டோம். நீ எங்களினுடைய நாட்டு மன்னராக இருக்கலாம். எங்களை படைத்தவன் யார் தெரியுமா? யார் வானத்தை படைத்தானோ, யார் பூமியை படைத்தானோ அவன்தான் எங்களினுடைய கடவுள் என்பதாக வீரமாக முழங்கி அந்த இளைஞர்களினுடைய வரலாற்றை நபியே நான் உனக்கு ஓதி காமிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஓதி காமித்தானே. இப்படியும் சில இளைஞர்களை அல்லாஹ் உருவாக்கி இருந்தான். இன்னும் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் சூரா அம்பியா 17வது ஜுசுவை ஆரம்பமாக கூடிய ஒரு அத்தியாயம். ஒரு மனிதர் ஈராக்கினுடைய தேசத்தில் ஒரு இளைஞன் உருவானான். அவனுக்கு பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படும். அந்த இளைஞன் பார்க்கிறான், தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வீரத்தை பாருங்கள். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக, சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடியவர்களாக, அதையும் தாண்டி இந்த இளைஞனினுடைய வாப்பா யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரியினுடைய குடும்பத்தில் ஒரு பூசாரியினுடைய மகனாக இந்த இப்ராஹிம் பிறக்கிறார். இப்பொழுது அந்த மக்களிடத்தில் போய் பேசுகிறார், தன்னுடைய தந்தையிடத்தில் போய்
போய் பேசுகிறார். மானாப் என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே, قال يا أبتي قال يا أبتي என்னுடைய தந்தையே, எதை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சிலைகள் எல்லாம் யார் என்று அந்த தந்தையிடத்தில் பேசும் பொழுது அந்த தந்தை பேசுகிறார், என்னுடைய மகனே, என்னுடைய தகப்பன் இந்த சிலையை தான் வணங்கிக் கொண்டிருந்தான், அவனுடைய தகப்பன் இந்த சிலையை தான் வணங்கிக் கொண்டிருந்தான், ஆதலால் நானும் இந்த சிலையை தான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார், என்னுடைய வாப்பா, என்னுடைய வாப்பா, உணவை நீங்கள் அந்த சிலைகளுக்கு வைக்கிறீர்கள், அந்த சிலைகளின் அந்த உணவை சாப்பிடுகிறதா? சாப்பிட வேண்டாம் என்னுடைய வாப்பா. அந்த உணவுக்கு மேலே ஒரு ஈ வந்து அமர்ந்தால், அந்த உணவை ஒரு இலை வந்து சாப்பிட ஆரம்பித்தால், தன்னுடைய உணவை பாதுகாப்பதற்காவது அந்த சிலைக்கு சக்தி இருக்கிறதா என்னுடைய வாப்பா? இது அல்ல வாப்பா நம்முடைய கடவுள், இது அல்ல வாப்பா நம்முடைய இறைவன், நமக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்னுடைய வாப்பா. வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதீ ஃபதர ஸமாவாதி வல் அர்த், வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், அவன்தான் நம்முடைய இறைவன் வாப்பா. வேண்டாம் என்னுடைய வாப்பா, உங்களை ஷைத்தான் பிடித்துக் கொண்டான், அந்த சிலை வணக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்பதாக தன்னுடைய வாப்பாவுக்கு அந்த இளைஞன் அழைப்பு கொடுக்கிறார். அப்பொழுது அந்த வாப்பா சொல்கிறார், வஹ்ஜுர்னி மலியா, என்னுடைய மகனே, என்னுடைய மகனே, இந்த கொள்கையிலிருந்து நீ வெளியே வராவிட்டால் நானே உன்னை கல்லால் அடித்து கொலை செய்வேன் என்பதாக தன்னுடைய மகனை தன்னுடைய வீட்டை விட்டு விரட்டுகிறார். அந்த இளைஞனினுடைய ஈமானை பாருங்கள். இப்பொழுது தன்னுடைய நண்பர்களிடத்தில் வருகிறார். சூரா அம்பியாவில் அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய நட்பு வட்டாரமே, என்னுடைய நட்பு வட்டாரமே, எதை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நண்பர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் உனக்கு தெரியாதா, நம்முடைய வாப்பாவும் இதைத்தான் வணங்கினார், அவரினுடைய வாப்பாவும் இதைத்தான் வணங்கினார், ஆதலால் நாமும் இதைத்தான் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த இளைஞன் பேசினான், நீங்களும் ஒரு முட்டாள்தான், உங்களினுடைய வாப்பாவும் ஒரு முட்டாள்தான், அவனினுடைய முன்னோர்களும் ஒரு முட்டாள்தான், நாம் இதை வணங்கக்கூடாது என்று அந்த அழைப்பு கொடுக்கிறார். அந்த மக்கள் அவரையும் புறக்கணிக்கும் பொழுது ஒரு தனியாக ஒரு மனிதர் நிற்கிறான். இதுதான் இளமையினுடைய விஷயம். ஒரு இளமைக்கு இருக்கக்கூடிய வீரத்தை பாருங்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் விஞ்ஞானத்தினுடைய உச்சியில், அறிவியலினுடைய அச்சாணியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே நம் கண்களுக்கு முன்னால் நம்மிலே எத்தனை சகோதரர்கள் அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக, அந்த சிலைக்கு பூஜை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு பேசுகிறேன். அவனினுடைய குடும்பத்தில் அவரினுடைய தாயும் ஒரு இணை வைப்பானவர் தான், தகப்பனும் ஒரு பூசாரியாக, நட்பு வட்டாரமும் ஒரு பூசாரியாக, முழு நாடும் ஒரு பூசாரி நாடாக, அத்தனை மக்களும் சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த இளைஞன் பார்க்கிறான், இந்த மக்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. சூரா அம்பியாவில் தல்லாஹில் அகீதன்னவக்கும் அஸ்னாமக்கும் பாதான் துவல்லு முதுபிரீன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த சிலைகளை எல்லாம் என்னுடைய கரத்தாலேயே நான் உடைப்பேன் என்பதாக அந்த இளைஞன் சவால் விடுகிறான். ஒரு கட்டம் தாண்டி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவர்களினுடைய பெருநாளினுடைய விஷயம் என்பது, ஈராக்கினுடைய அன்றைய காலத்தினுடைய பெருநாள் என்பது 5000 வருடத்திற்கு முன்னால் முழு ஊரை காலி பண்ணி வெளியே சென்று விடுவார்கள். இந்த ஊரில் இளைஞன் மாத்திரம் தான் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அத்தனை சிலைகளையும் உடைக்கிறான். உடைத்ததற்கு பிறகு ஒரு பெரிய சிலைக்கு மேல அந்த கோடாரியை போட்டுட்டு வீட்டில் வந்து படுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் அந்த சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, பெருநாளை கொண்டாடிவிட்டு திருநாளை கொண்டாடிவிட்டு நாட்டுக்குள் வரக்கூடிய அந்த மக்கள் பார்ப்பார்கள், அத்தனை சிலைகளும் உடைக்கப்பட்டிருக்கும். உடனே அந்த மக்கள் பேசுவார்கள், நம்முடைய கடவுளை இப்படி உடைத்தது யார், நம்முடைய கடவுளை இப்படி கொலை செய்தது யார்? அத்தனை மக்களும் பதில் சொல்வார்கள், இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞன் இப்படி பேசிக் கொண்டிருந்தான். அந்த இடத்திலும் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்வான், ஃபதன், ஒரு வாலிபன் பேசிக் கொண்டிருந்தான், இப்படி உடைப்பேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னிறுத்தப்படும். நீந்தான் உடைத்தாயா, நீந்தான் இந்த கடவுள்களை எல்லாம் இப்படி கொலை செய்தாயா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுவார், உங்களினுடைய கடவுள் தானே, உங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுள் தானே, உங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய கடவுள் தானே, எந்த சிலைகளுக்கு முன்னால் நன்மையை எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த சிலை
சிலைகளை கும்பிட்டு தீமையை தடுக்க நினைக்கிறீர்களோ அதோ பெரிய சிலை நின்று கொண்டிருக்கிறதா இல்லையா, அந்த பெரிய சிலையிடத்திலே நீங்கள் பேசுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வார். அந்த ஈராக்கினுடைய காபிர்கள் தங்கள் உள்ளத்திலேயே பேசுவார்கள், இப்ராஹிமே உனக்கு தெரியாதா, சிலைகள் பேசாது என்று உனக்கு தெரியாதா என்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த காபிர்கள் பேசும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், உங்களுக்கு வெட்கம் இல்லையா, கடவுளின் பெயரால் ஒரு கல்லை நீங்கள் கடவுளாக சித்தரிக்கிறீர்களே என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டார். அதற்காக வேண்டி நெருப்பு குண்டத்தில் தள்ளப்பட்டார் என்ற ஒரு வரலாறு, ஒரு பெரிய ஒரு வரலாறு. ஆனால் இந்த வரலாற்றை அல்லாஹ் எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா? இப்ராஹிமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றில் நபியாக பேச மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஃபதன், ஒரு இளைஞனாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வீரத்தை பாருங்கள். இப்படியும் அல்லாஹ் சில இளைஞர்களை உருவாக்குகிறான். இப்படித்தான் ஒரு இளமை வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். இன்னும் அடுத்து ஒரு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை பற்றி அல்லாஹ் பதிவு செய்வான். நான் சொல்லக்கூடிய அத்தனை நபர்களும் இளமையை அனுபவித்த ஒரு நபர்கள். யார் இந்த யூசுப்? பார்ப்பதற்கு மிக அழகானவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நான் மிகராஜினுடைய சமயத்தில் அந்த யூசுப்பை பார்த்தேன். உலகத்தினுடைய பாதி அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இளைஞனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்பொழுது வலம்மா பல்அ அஷுத்தஹு, தன்னுடைய இளமையை அந்த யூசுப் அடைந்த நேரத்தில் அந்த யூசுப்பை வளர்த்த அந்த தாயை, அதாவது யூசுப்பை அடிமையாக அந்த எகிப்தினுடைய மன்னர் எடுத்துச் செல்கிறார். அவரினுடைய மனைவி இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய மகனை போன்று வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அழகை பார்த்தவுடன் அந்த பெண்மணியும் மயங்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு இளைஞனினுடைய கற்பு எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். நம்மை போன்று வாழ்ந்த ஒரு இளைஞர்கள் தான், நம்மை விட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர்கள் தான். அவர்கள் தங்களினுடைய கற்பை பாதுகாத்த விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக ஒரு வாலிபத்தை தான் பேசுகிறான். கதவுகள் அடைக்கப்படுகிறது. அந்த பெண்மணி ஓடி சென்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழுக்குகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கையை தட்டிவிட்டவராக, காலம் அல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் பெண்ணே, அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் பெண்ணே என்பதாக ஓடுகிறார். ஒரு கட்டத்தில் இந்த சம்பவம் ஊர் முழுக்க, நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்கிறது. ஒரு நாட்டினுடைய ராணியே, ஒரு நாட்டினுடைய அதிபரினுடைய மனைவியே ஒரு யூசுப்பை அடைவதற்கு முயற்சி செய்தாலாம் என்பதாக முழு நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்டும் அடைய வேண்டும் என்பதாக அந்த பெண்மணி இப்பொழுது வற்புறுத்துவார். ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி பேசுவான், யூசுஃபே, என் கரத்தில் ஆட்சி இருக்கிறது, என் கரத்தில் அதிகாரம் இருக்கிறது. நான் சொன்னால் இந்த நாட்டினுடைய மக்களும் இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களும் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆதலால் என்னோடு நீ தவறான அடிப்படையில் உறவு கொள்ளாவிட்டால், அப்படி நீ உறவு கொள்ளாவிட்டால் உன்னை நான் ஜெயிலிலே போட்டு சிறைச்சாலையிலே உன்னை கைதியாக, நீ செய்யாத குற்றத்திற்காக வேண்டி உன்னை நான் சிறைச்சாலையிலே தள்ளுவேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபை படித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் கரத்தை தூக்குவார். ஒரு இளைஞனினுடைய ஈமானை பாருங்கள். ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, என்னுடைய பெண்ணே, என்னுடைய பெண்ணே, நீ எந்த விஷயத்திற்காக வேண்டி எந்த தவறான விஷயத்திற்கு அழைக்கிறாயோ அதை விட நான் சிறைச்சாலையிலே கைதியாக இருப்பது எனக்கு மேலாக இருக்கும். சிறைச்சாலையிலே என்னுடைய வாழ்க்கைகள் அழிக்கப்படட்டும், ஆனால் நீ சொல்லக்கூடிய அந்த தவறான பாதைக்கு நான் வரமாட்டேன் என்பதாக கிட்டத்தட்ட பல வருடங்கள் செய்யாத தப்புக்காக வேண்டி, கற்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மாத்திரம் சிறைச்சாலையில் வாடிய ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓதப்படக்கூடிய அத்தியாயங்கள் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னான். எதை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான்? உங்களை போன்று இளமையை அனுபவித்த ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கு நம்முடைய இளமைகள் அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு நம்மினுடைய இளமைகள் அப்படி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உதில்லுகுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லா, நாளைக்கு மறுமையில் நிழலே இல்லாத
முடியாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனைவரும் அனுபவிப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த ஒரு நிழலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படி அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நிழலிலே சபஅத்துன் அல்லாஹ் 7 நபர்களை அல்லாஹ் அழைப்பான். 7 கூட்டத்திற்கு மாத்திரம் தன்னுடைய நிழலை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? நஸஅ ஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தங்களினுடைய அத்தனை இளமைகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அளித்த இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? இளமையிலே தொழுதவன் என்று சொன்னாரா? இளமையிலே நோன்பு வைத்தவன் என்று சொன்னாரா? நஸஅ அளித்தார்கள். ஷாபுன் சில இளைஞர்கள் ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கொள்கைக்காக வேண்டி தங்களினுடைய இளமையை யார் அளித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்றைக்கு நம்முடைய இளமைகள், இன்றைக்கு நம்முடைய வாலிபங்கள் எந்த அடிப்படையில் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? நம்மில் எத்தனை சகோதரர்கள் விபச்சாரத்தை கொண்டே தங்கள் வாலிபத்தை அளித்திருக்கிறார்கள் தெரியுமா? நம்மில் எத்தனை சகோதரர்கள் இன்றைக்கு தம்மை ஊதிக்கொண்டே தங்களினுடைய வாலிபத்தை அளித்திருக்கிறார்கள் தெரியுமா? நம்மிலே எத்தனை சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், நமக்கு முன்னால் ஒரு நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி இளமையை அளித்தார்கள் என்பதை பேசுவதற்கு முன்னால், அந்த வரலாற்று சம்பவங்களுக்கு நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினார். நாளைக்கு மறுமையில் ஒரு ரிவாயத்தில் 4 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான், மற்றொரு ரிவாயத்தில் 5 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். அந்த 4 கேள்விகளோ அல்லது 5 கேள்விகளோ, இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள்? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? இளமை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இளமை வந்துவிடும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்பதை கேட்டதற்கு பிறகு ஹாஸா குறிப்பாக அல்லாஹ் கேட்பான். எப்படி கேட்க மாட்டான் அல்லாஹ்? உன்னுடைய இளமையை நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். உன்னுடைய இளமையை நீ எவ்வாறு அளித்தாய்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான். நாளைக்கு மறுமையில் நமக்கு முன்னால் பிலால் இடத்தில் அல்லாஹ் கேட்பான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுபைப் இடத்தில் கேட்பான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹம்ஸா இடத்தில் கேட்பான். நாளைக்கு மறுமையில் சுமையா இடத்தில் அல்லாஹ் கேட்பான். நாளைக்கு மறுமையில் ஃபாத்திமா இடத்தில் அல்லாஹ் கேட்பான். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஅரதா. அவர்கள் பேசுவார்கள், யா அல்லாஹ், எங்களினுடைய இளமைகள் அளிக்கப்பட்டது உன் மார்க்கத்தினுடைய எழுச்சிக்காக வேண்டி. யா அல்லாஹ், எங்களினுடைய இளமைகள் அளிக்கப்பட்டது உன் மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. யா அல்லாஹ், எங்களினுடைய இளமைகள் அளிக்கப்பட்டது பாலைவனத்தினுடைய சுடு மணலிலே அஹதுன் அஹத் என்ற கோஷத்திற்காக வேண்டி அளிக்கப்பட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய இளமைகள் ஹுபைப் பேசுவார், என்னுடைய இளமைகள் அளிக்கப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி நெருப்பிலே வாட்டப்பட்டு என்னுடைய இளமைகள் அளிக்கப்பட்டது. நாளைக்கு சுமையா பேசுவார், யா அல்லாஹ், என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது மர்ம உறுப்பிலே லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்ததற்காக வேண்டி அம்புகளை கொண்டு ஈட்டிகளை கொண்டு குத்தி கீழப்பட்டு என்னுடைய இளமைகள் அளிக்கப்பட்டது. நாளைக்கு யாசிர் பேசுவார், யா அல்லாஹ், என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது 2 ஒட்டகங்களுக்கு மேலே கட்டப்பட்டு 2 துண்டுகளாக கிழிக்கப்பட்டு என்னுடைய இளமைகள் அளிக்கப்பட்டது. நாளைக்கு அம்மார் பேசுவார், யா அல்லாஹ், என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது தண்ணியிலே முக்கப்பட்டு என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது. ஹம்சா பேசுவார், யா அல்லாஹ், என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது உஹதினுடைய மைதானத்தில் என்னுடைய மர்ம உறுப்புகள் கிழிக்கப்பட்டு என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வேண்டி. இதே கேள்வியை அல்லாஹ் ஹுசைன் ஆகிய என்னிடத்திலும் கேட்பான். அபூபக்கர் ஆகிய உங்களிடத்திலும், அப்துல் ரஹ்மான் இடத்திலும், அபு தாகிர் இடத்திலும், அத்தனை நபர்களிடத்திலும் சப்தம் கேட்கக்கூடிய ஆமினாவிடத்திலும், சுமையாவிடத்திலும், ஃபாத்திமாவிடத்திலும் அல்லாஹ் இன்றைக்கு வாழக்கூடியவரிடத்தில் கேட்டால் நாளைக்கு மறுமையில் எதை பேச போகிறோம்? யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஆபாசத்தை இரவு முழுவதும் பார்த்து என் இளமை அளிக்கப்பட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாடகத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கப்பட்டு என் இளமை அளிக்கப்பட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், கடையினுடைய போதை
போதைகளை சுவைத்து அந்த மது மயக்கத்திலேயே என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ், தம்மை ஊதிக்கொண்டு என்னுடைய இளமை அளிக்கப்பட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எப்படி ஒரு பெண்ணாய் முன்னால் சென்றால் 10 ஆண் நாய்கள் பின்னால் செல்லுமோ அதே போன்றுதான் யா அல்லாஹ், உலகத்திலே ஒரு விபச்சாரி முன்னால் சென்றால் அவனுக்கு பின்னால் நாக்கை தொங்க போட்ட நாயாக எங்களினுடைய இளமை அளிக்கப்பட்டது யா அல்லாஹ் என்று நாளைக்கு நாங்கள் பதில் சொல்ல போகிறோமா? எமக்கு முன்னால் ஒரே ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழரினுடைய ஒரே ஒரு வரலாறை மாத்திரம் உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். அவரும் நம்மை போன்ற ஒரு இளமையை அனுபவித்த ஒரு நபித்தோழர். அவரினுடைய இளமை எப்படி கழிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த சப்தம் கேட்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளமைகள் எப்படி கழிக்கப்படுகிறது. ஜுலைபிப் என்ற அந்த நபித்தோழருக்கு பெயர் சொல்லப்படும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை சஹீஹாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த நபித்தோழருக்கு பெயர் ஜுலைபிப் என்று சொல்லப்படும். அந்த நபித்தோழர் யார் தெரியுமா? மதீனாவை சார்ந்த ஒரு இளம் வயது நபித்தோழர், 18 இருந்து 22 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வெறும் ஒரு சாதாரண இளமையுடைய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் ஹதீசுகளில் பதிவு செய்யப்படும். பார்ப்பதற்கு மிக கருப்பானவராய், பார்ப்பதற்கு மிக குட்டையானவராய், வாளை தூக்கினால் கூட அந்த வாள் கூட அவர் தலைக்கு மேலே எட்டாத அளவிற்கு வாளை விட குட்டையான ஒரு நபித்தோழராக இருந்தார் அந்த நபித்தோழர். ஆனால் இளம் வயது ஒரு நபித்தோழர் தான். அந்த நபித்தோழருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அந்த நபித்தோழருக்கு வீடும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, உறவுகளும் கிடையாது. அந்த நபித்தோழர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்ததற்கு பிறகு நபியோடையே அமர்ந்திருப்பார், நபியினுடைய பள்ளியிலேயே அமர்ந்திருப்பார், நபி பக்கத்திலேயே தன் வாழ்க்கையை கழிப்பார். குடும்பம் இல்லாத ஒரு அனாதையான ஒரு நபித்தோழர் ஜுலைபிப் என்ற ஒரு நபித்தோழர். பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு நபித்தோழர் ஜுலைபிப் என்ற ஒரு நபித்தோழர். பார்ப்பதற்கு குட்டையான ஒரு நபித்தோழர். முடிகள் சுருட்டப்பட்டு, உதடுகள் பெருக்கப்பட்டு, உடல் தோள்கள் எல்லாம் காயங்களால் கீறப்பட்டு, கெண்டை கால்கள் எல்லாம் சுருக்கப்பட்டு, யார் பார்த்தாலும் கை கொடுப்பதற்கு கூட மனம் வராத, பார்த்தாலே முகத்தை திருப்பக்கூடிய, வாளை தூக்கினால் வாளை விட குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு இளம் நபித்தோழர் ஜுலைபிப் என்ற ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இந்த நபித்தோழர் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள், ஜுலைபிப், ஜுலைபிப், உனக்கு ஏதாவது திருமணம் முடிப்பதற்கு நீ ஆசைப்படுகிறாயா? உனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு பெண்ணை நீ திருமணம் முடிக்கலாமே. அப்பொழுது அந்த ஜுலைபிப் என்ற அந்த வாலிபன் பேசக்கூடிய அந்த வாலிபனினுடைய நிலைமையை பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இளமைகள் திருப்பூர் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் அல்லாஹ் செழிப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் ஒரு சிறந்த ஒரு மாவட்டம் திருப்பூர் என்ற ஒரு மாவட்டம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் லட்சங்கள் புரளப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய தகுதியை உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இன்றைக்கு நாம் நினைத்தால் எவ்வளவோ சாதனைகளை நம்முடைய இளைஞர்களை கொண்டு செய்ய முடியக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த இளம் கூட்டத்தை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய கரம் ஓங்கிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் திருப்பூர் என்ற ஒரு மாவட்டம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களினுடைய நிலைமையை நாம் பார்த்தால் இன்றைக்கு போதையின் பெயரால், ஆபாசத்தின் பெயரால், அசிங்கத்தின் பெயரால், லாட்டரியின் பெயரால் ஒரு காஃபிர் மதத்தவர்கள் கூட, ஒரு இறை மறுப்பாளர்கள் கூட இந்த லாட்டரி பாவமான ஒரு விஷயம், இந்த லாட்டரி ஒரு அக்கிரமமான ஒரு விஷயம் என்பதாக நாட்டினுடைய ஒரு குஃபார் அரசாங்கம் கூட அதை தடை செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்த ஒரு இஸ்லாமிய இளைஞன் லாட்டரியை இன்றைக்கு சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய இளமைகள் பால்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நமக்கு முன்னால் ஒரு இளமை வாழ்ந்தார், பார்ப்பதற்கு அருவருப்பானவர் தான், குட்டையானவர். யாராவது பெண் தருவார்களா? பார்ப்பதற்கு அழகும் இல்லை, வாழ்வதற்கு வீடும் இல்லை, அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், நண்பனுக்கு நண்பனாய் நீங்கள் மாத்திரமே எங்களுக்கு இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். என்னை நம்பி யாராவது பெண் தருவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாகிறார். மறுநாள் தன்னுடைய ஒரு நபித்தோழரை அழைத்து, அனஸ் ரலியல்லாஹு அழைத்து ஒரு வீட்டை சுட்டி காமிக்கிறார். அன்சாரிகளிலேயே மிக அழகான ஒரு பெண்மணி, பெரிய பணக்கார ஒரு பெண்மணி, பாரம்பரிய மிக்க அன்சாரிகளினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய
ஒரு தலைமை பொறுப்பிலே வந்த ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண் கேட்டு உங்களிடத்தில் என்னை ஆள் அனுப்பினார் என்பதாக அனஸே நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அனஸ் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை சொன்னவுடன் அந்த பெண்ணை பெற்றெடுத்த தகப்பன் ஓடி வந்து விடுவார். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கா என்னுடைய மகளை பெண் கேட்டீர்கள்? உடனே என்னுடைய மகளை நான் திருமணம் முடித்து தருகிறேன், உடனே என்னுடைய மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், எனக்கு நான் கேட்கவில்லை, எனக்கு உன்னுடைய பெண்ணை கேட்கவில்லை, என்னுடைய தோழர் இதோ இருக்கிறாரா இல்லையா ஜுலைபிப், இந்த ஜுலைபிபிற்கு தான் நான் பெண் கேட்டேன், அவர் வாலிபத்தில் இருக்கிறார், இந்த வாலிபருக்கு தான் நான் உன்னிடத்திலே பெண் கேட்டு ஆள் அனுப்பினேன். அந்த நபி தோழர் பேசுவார், யா ரசூலல்லாஹ், ஜுலைபிற்கா நீங்கள் பெண் கேட்கிறீர்கள்? என்னுடைய பெண் யார்? அழகிலே மூத்தவளாக இருக்கிறார், குடும்ப பாரம்பரியத்திலே உச்சியிலே இருக்கிறார், பொருளாதாரத்திலே உயர்வாக இருக்கிறார், இந்த விஷயத்தை என் மனைவியோடு நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று அந்த நபித்தோழர் செல்வார். மனைவியோடு பேசுவார். மனைவி ஒரே வார்த்தையில் சொல்வார்கள், கல்ல கெட்டி கீழே இறக்கினாலும் சரி, ஜுலைபிற்கு என்னுடைய பெண்ணை நான் கெட்டி கொடுக்க மாட்டேன், நபிக்கு நான் கெட்டி கொடுப்பேனே தவிர வேற யாரை கை நீட்டினாலும் நான் கெட்டி கொடுப்பேனே தவிர நபிக்கு நான் பெண்ணை கெட்டி கொடுக்க மாட்டேன். சூரா அஹ்ஸாபினுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 35வது அத்தியாயமாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குவான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு ஐயகுன லஹு அம்ரன் ഖൈറൻ மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் ஒரு விஷயத்தை முடிவு செய்ததற்கு பிறகு எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி இல்லை அந்த விஷயத்திற்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை பேசுவதற்கு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால், அதற்கு பிறகு நீங்கள் மூமின்களாக இருந்தால், அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நபியினுடைய கருத்துக்கு மாற்று கருத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் என்று அந்த நபி தோழர் வருவதற்கு முன்னால், பெண்ணை பெற்ற நபி தோழர் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை மதீனாவில் ஓதி காமிக்கிறார்கள். இந்த வசனத்தை அந்த பெண்ணை பெற்ற நபி தோழரும் தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஓதி காமிக்கிறார்கள். உடனே மனைவி சொல்கிறார், என்ன வசனம் வந்தாலும் சரி, நம்முடைய விஷயத்தில் இந்த வசனம் இறக்கப்படவில்லை, நான் ஜுலைபிற்கு பெண் கொடுக்க மாட்டேன். உடனே அந்த அழகான பெண்மணி, அல்லாஹ் அக்பர், ஈமானுக்கு முன்னிலை கொடுத்த அந்த சஹாபி பெண்மணிகளை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் அந்த அழகான வெளியே அந்த பெண்மணி வருவாள். என்னுடைய வாப்பா ஜுலைபிபிற்கு என்னை பெண் பேசுங்கள் என்று உங்களை அனுப்பி வைத்தவர் யார்? வாப்பா பெண்ணை பெற்றவர் சொல்வார், மகளே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் உன்னை ஜுலைபிற்கு பெண் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய வாப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தானே என்னை பெண் கேட்டார்கள். அப்படியானால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நான் சமாளிக்க தயார், அந்த ஆளை நான் திருமணம் முடிக்க தயார். அவரை பார்த்ததும் இல்லை. தாய் பேசுகிறான். அந்த ஹதீஸில் இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்வார்கள், தாய் கரத்தை பிடிப்பால், மகளே, நீ ஜுலைபிபை பார்த்திருக்கிறாயா? அவர் முகத்தை நீ பார்த்திருக்கிறாயா? அவருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, அரவணைப்பதற்கு குடும்பம் இல்லை, ஒரு அனாதையானவன், எங்கிருந்து வந்தான் என்று கூட நமக்கு தெரியாது, பார்ப்பதற்கு கூட அசிங்கமாக இருப்பான், வாளை தூக்குவதற்கு கூட அவரிடத்திலே ஒரு நீளம் இல்லை, அவரைத்தான் நீ திருமணம் முடிக்க வேண்டுமா? அந்த ஈமானிய நபி தோழி சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபிற்கு என்னை பெண் கேட்டார்களே, ஆனால் நான் அந்த ஜுலைபை திருமணம் முடிக்க தயார். இன்றைக்கு நம்மில எத்தனை பெண்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தெருவிலே நின்று ஒரு இளைஞன் சிரிக்குகிறான் என்பதற்காக வேண்டி தமிழகத்தினுடைய ஒரு பெரிய சவால் இன்றைக்கு என்ன தெரியுமா? காதலின் பெயரால் அல்லாஹ் எவ்வளவு மோசமாக, அவன் என்ன மதத்தை சார்ந்தவன், அவன் என்ன கொள்கையை சார்ந்தவன், எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு மாத காலம் என்னை சிரித்தான், ஒரு லெட்டரை என் கரத்திலே கொடுத்தான், ஆதலால் அவன்தான் என்னுடைய உயிர் என்பதாக. இன்றைக்கு பெற்றெடுத்த தாய் வேண்டாம், பெற்றெடுத்த தகப்பன் வேண்டாம், எனக்கு என்னுடைய கரத்தில் அடிபட்டால் என் சகோதரனுடைய கண்கள் கலங்குமே, அந்த சகோதரன் வேண்டாம். இவை அனைத்தையும் விட மேலாக இப்ராஹிம் நபியினுடைய வாப்பாவிற்கு கொடுக்காத இஸ்லாம், நூஹ் நபியினுடைய மகனிற்கு கொடுக்காத இஸ்லாம், லூத் நபியினுடைய மனைவிக்கு கொடுக்காத இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மார்க்கத்திற்கு மிக பலமாக இருந்தார், மிக உறுதுணையாக இருந்தார். அபூ தாலிப் அவரினுடைய மரண நேரத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு இவன் தான் வேண்டும் என்பதாக, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், அவன் எதை வணங்குபவனாக இருக்கலாம், அவன் எதை சாப்பிடுபவனாக இருக்கலாம், எனக்கு இஸ்லாம் வேண்டாம் என்பதாக இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு அற்ப உலகத்தினுடைய
தாயினுடைய இன்பத்திற்காக வேண்டி, ஒரு முறை சிரித்ததற்காக வேண்டி தாயினுடைய பாசத்தை மறந்து தகப்பனினுடைய பாசத்தை புதைத்து விட்டு அல்லாஹ் கொடுத்த இஸ்லாம், அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. முஹம்மதே முஹம்மதே இன்னக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபியை சுட்டிக்காட்டி பேசுவான். முஹம்மதாகிய நீ நினைப்பவர்களுக்கெல்லாம், நீ விரும்புபவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்ற கொள்கையை கொடுக்கலாம் என்று நினைக்கிறாயா? வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் யாரை நாடுவானோ, அல்லாஹ் யாரை விரும்புவானோ அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். முஹம்மது நபி விரும்பினாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நூஹ் நபி கதறினாலும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். லூத் நபி கண்ணீரை வடித்ததற்கு பிறகும் அவரினுடைய மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ் சூரா ஹிஜ்ரினுடைய 2வது வசனத்தில் பேசுவான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வை மறுத்த அந்த இறை மறுப்பாளர்கள் எல்லாம் அந்த மஹ்ஷரை பார்க்கும் பொழுது, அந்த மூமின்களை பார்க்கும் பொழுது, அந்த அர்ஷினுடைய ராணுவ தளபதி ரப்புல் ஆலமீனை பார்க்கும் பொழுது அந்த காஃபிர்கள் பேசுவார்கள், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். யா அல்லாஹ், நாங்களும் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க வேண்டுமே. யா அல்லாஹ், நாங்களும் உனக்கு சுஜூது செய்தவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டுமே. யா அல்லாஹ், நானும் ஒரு முஸ்லிம் பெண்மணியாக, ஒரு முஸ்லிம் ஆண் மகனாக வாழ்ந்திருக்க வேண்டுமே என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த இறை மறுப்பாளர்கள் கதறுவார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்தானே. அப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு தேவையில்லை என்பதாக ஒரு ஆணினுடைய அன்புக்கு பின்னால், ஒரு ஆணினுடைய சிரிப்புக்கு பின்னால், ஒரு ஆணினுடைய காமத்திற்கு பின்னால், ஒரு ஆணினுடைய ஆண்மைக்கு பின்னால் வெளியிலே வருதாவை கலட்டிவிட்டு மார்க்கத்தை துறந்துவிட்டு காதலின் பெயரால், கள்ளக்காதலின் பெயரால், அன்பின் பெயரால் வெளியேறக்கூடிய என்னுடைய சகோதரியே, வெளியேறக்கூடிய என்னுடைய சகோதரனே, கொஞ்சம் வா, ஜுலைபினுடைய வரலாறை பார். அந்த பெண்மணி பேசுகிறார்கள், அவர் அழகாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவருக்கு குடும்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவருக்கு பின்னால் உறவுகள் இல்லை என்றாலும் சரி, நான் அந்த ஜுலைபை தான் கல்யாணம் திருமணம் முடிப்பேன். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆளுக்காக வேண்டி, அந்த நபித்தோழருக்காக வேண்டி என்னை பெண் கேட்டார்கள். நபியினுடைய வார்த்தைக்காக வேண்டி அவரை நான் திருமணம் முடிக்க தயார் என்பதாக இப்பொழுது வாப்பாவிடத்தில் சொல்லப்படும். வாப்பா நபியிடத்தில் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், சத்தியமாக எனக்கு மனம் இல்லைதான், என்னுடைய மனைவிக்கு மனம் இல்லைதான், ஆனால் என்னுடைய மகள் ஜுலைபை தான் விரும்புகிறார். நீங்கள் ஜுலைபிற்கு பெண் கேட்டதினால், நீங்கள் ஜுலைபிற்கு சாட்சியாக இருப்பதினால், உங்களினுடைய தோழர் ஜுலைப் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அழகை மறந்துவிட்டு, தன்னுடைய சொத்தை மறந்துவிட்டு, தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை மறந்துவிட்டு ஜுலைபை திருமணம் முடிக்க என்னுடைய மகள் சம்மதம். அல்லாஹ் உன்னுடைய தூதர் இந்த இருவருக்கும் திருமணம் முடித்து வைப்பார். ஆனால் ஜுலைப் அழகாக இல்லாமல் இருந்தாலும் அந்த பெண்மணி ஜுலைபை திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த ஹதீஸில் வரும், தன்னுடைய தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய் ஜுலைபிற்கு அன்பை பொழிந்து, பாசத்தை பொழிந்து, இப்பொழுதுதான் வாழ்க்கையில் முதல் முறையாக தாயினுடைய முகத்தில் பார்க்காமல் தன்னுடைய மனைவியினுடைய முகத்தில் தாயினுடைய பாசத்தை ஜுலைபி பார்க்கிறார். இப்பொழுதுதான் அவருக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தையும் பிறக்குகிறது. இப்பொழுதுதான் அந்த ஜுலைபிற்கு எனக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த ஹதீஸில் வரும், ஜுலைபை போன்று திருமணம் முடித்து ஒரு சந்தோஷமான ஆட்களை, ஒரு மணமக்களை நாங்கள் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அந்நிய உண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுக்கிறார். உங்களினுடைய இளமையை எப்படி அளித்தீர்கள்? ஜுலைபிற்கு இப்பொழுது இளமை அளிப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் போராடுவதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் யுத்தம் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நாளைக்கு வாழ்வா சாவா என்ற இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களே வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடலாம். முஸ்லிம்களே வாருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டலாம். முஸ்லிம்களே வாருங்கள், நபியினுடைய கொள்கையை உலகத்தில் பரப்பலாம்.
அல்லாஹ் உங்களை அழைப்பு கொடுக்கிறான். வகாதிலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு என்பதாக நபி ஜும்மாவினுடைய மிம்பரில் அழைப்பு. என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன். அழகான மனைவியினுடைய முகத்தை ஜுலைபீர் பார்க்கிறார். இப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தால், குடும்பத்தினுடைய பாசத்தை பார்த்ததில்லை, குடும்பத்தினுடைய அன்பை ரசித்ததில்லை, எனக்கு யாருமே பெண் தர மாட்டார்கள் என்று நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் ஒரு உயர்ந்த குலத்து பெண்மணி, அழகான பெண்மணி, பணக்கார பெண்மணி, இவை அத்தனையை மறந்துவிட்டு எனக்கு அடிமையாக உழைக்கக்கூடிய அளவிற்கு, என் மீது பாசத்தை கொட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த மனைவி கிடைத்தார். அந்த மனைவியின் மூலம் எனக்கு ஒரு குழந்தை அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது. மனைவி முன்னால் நிற்கிறார், குழந்தையை தூக்கி காமிக்கிறார். மாமனார் முன்னால் நிற்கிறார். இல்லை என்னுடைய மாமா, இல்லை என்னுடைய குழந்தையே, இல்லை என்னுடைய மனைவியே, இவை அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாப்பை அடைய வேண்டும் என்று இவை அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு ஜுலைபீர் யுத்தத்திற்கு செல்கிறார். உங்களினுடைய இளமையை எப்படி அளித்தீர்கள்? ஜுலைப் அளித்தார். குடும்பம் முன்னால் நின்றாலும் சரி, மனைவி முன்னால் நின்றாலும் சரி, குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, அவரினுடைய இளமை அளிக்கப்பட்ட சூழ்நிலையை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், யுத்தகலத்தில் பார்த்தோம், வாளை தூக்குவதற்கு கூட அவரால் முடியாது என்றாலும் தன் கழுத்திலே ஒரு கயிறை போட்டு அந்த வாளை கட்டி தூக்கியவராக யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். யுத்தம் முடிக்கப்பட்டது. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது நபித்தோழர்களை பார்த்து பேசுவார்கள். என் நபித்தோழர்களை, யுத்தம் முடிந்து விட்டது, யுத்தம் வெற்றி. ஆனால் யாரையாவது காணவில்லையா என்று பாருங்கள், யாரையாவது காணவில்லையா என்று பாருங்கள். நபித்தோழர்கள் போய் பார்ப்பார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லோரும் இருக்கிறோம், எல்லோரினுடைய ஜனாசாவையும் தூக்கிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், இல்லை, போங்க, போய் பாருங்க, மீண்டும் யாரையாவது பார்க்கவில்லையா? ஜுலைபினுடைய ஞாபகம் யாருக்குமே இல்லை. அப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதர், போய் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், யாருமே இல்லையே. சொன்னாங்க, என்னுடைய ஜுலைபை காணவில்லை, என்னுடைய ஜுலைபை காணவில்லை, போய் தேடிவிட்டு வாருங்கள். நபித்தோழர்கள் போய் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கரத்தை பிடித்து இழுத்து வருவார்கள். 7 நபர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரியை கொலை செய்தவர்கள், 7 இஸ்லாத்தினுடைய எதிரிகளை கொலை செய்தவராய் அந்த 7 நபர்களுக்கு மத்தியில் ஷஹீதாக்கப்பட்டு, உடல்கள் கீறப்பட்டு, உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு அந்த நபித்தோழர் படுத்து கிடப்பார். அந்த ஹதீஸில் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜுலைபீருடைய முகத்தை பார்ப்பார். இதுதான் இளமை என்பார் அந்த சகோதரர்களே. இப்படித்தான் நபித்தோழர்கள் இளமையை அளித்தார்கள் என்னுடைய தாயே, இப்படித்தான் இளமையை அளித்தார்கள் என்னுடைய சகோதரா, என்னுடைய சகோதரியே. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள், கண்ணீர் விட்டார்கள். ஆனமின் ஜுலைபே, நீ யார் தெரியுமா? நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன். ஜுலைபே, நீ யார் தெரியுமா? நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை. உனக்கென்று ஒரு அழகிய பெண்ணை திருமணம் முடித்து வைத்திருக்க, உனக்கென்று ஒரு அழகிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்க, உனக்கென்று ஒரு அழகிய குழந்தை பிறந்திருக்க, இவர்கள் யாருமே எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு இளமை முறுக்கேறி இருந்தாலும் சரி, என்னுடைய இளமை என் மனைவியிடத்தில் அளிக்கப்பட வேண்டாம், என்னுடைய இளமை என் குடும்பத்திடத்தில் அளிக்கப்பட வேண்டாம், என்னுடைய இளமை மார்க்கத்திற்காக வேண்டி அளிக்கப்படட்டும் என்பதாக யுத்தகலத்தில் ஷஹீதானாயே அனஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கரம்தான் அந்த ஜுலைபிற்கு கட்டீலாக இருந்தது. எப்படி ஒரு குழந்தையை நபி தூக்குவார்களோ அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும், அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜுலைபை தன்னுடைய கரத்தால் தூக்குவார்கள். அப்படி தன்னுடைய கரத்தால் கபரிலே இறங்கி அந்த ஜுலைபை உள்ளே வைப்பார்கள். ஜுலைபை பார்த்து அப்பொழுதும் சொல்வார்கள், ஜுலைபை, நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் அவரை அடக்கம் செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு பேசுவார்கள், அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை தரவில்லையே, நான் அன்றைக்கு ஜுலைபாக இருந்திருந்தால், அன்றைக்கு எனக்கு ஜுலைபினுடைய அந்த பாக்கியம் கிடைத்திருந்தால், அன்றைக்கு நான் ஜுலைபாக இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு தரவில்லையே என்று உமர் ரலியல்லாஹு கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இளைஞனினுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னான். நம்மை போன்ற ஒரு இளைஞன் தான் குடும்பத்தினுடைய பாசத்தை அனுபவிக்காமல், மனைவியினுடைய பாசத்தை கூட அனுபவிக்காமல், வாழ்க்கை என்ற ஒரு புத்தகத்தினுடைய ஆரம்பத்தை திருப்பி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில்
வாழ்க்கை என்ற அந்த வாழ்க்கையினுடைய முதல் சுதந்திர காற்றை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும் பொழுது அந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த அந்த ஜுலைபுகள் எங்கே? ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் அவர்களினுடைய இரத்தத்தின் மீது, அவர்களினுடைய தியாகத்தின் மீது, அவர்களினுடைய வேர்வையின் மீது அல்லாஹ் நம்மிடத்திலே மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறான். நம்மிடத்திலே அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு பிறகு இஸ்லாம் என்பது பேசப்பட்டு வளர்ந்ததல்ல, இஸ்லாம் என்பது எழுதப்பட்டு வளர்ந்ததல்ல, இஸ்லாம் என்பது அசிங்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய என்னுடைய சகோதரா, ஒரு காலம் இருந்தது. முஸ்லிம் இளைஞர்கள் என்று சொன்னால் ஒழுக்கமானவர்கள், இஸ்லாமிய பெண்கள் என்று சொன்னால் கற்பிற்கு பெயர் போனவர்கள், இஸ்லாமிய தாய்மார்கள் என்று சொன்னால் மிக பணிவாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய இளைஞர்களை ஒழுக்கத்திற்கு முன்னிலைப்படுத்திய ஒரு கொள்கை இஸ்லாம். ஒரு காலம் இருந்தது. முஸ்லிம்கள் என்று சொன்னால் நியாயமானவர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் என்று சொன்னால் பெண்ணை தாயாக பார்ப்பார்கள், சகோதரியாக பார்ப்பார்கள், சின்னம்மாவாக பார்ப்பார்கள் என்ற காலத்தை தாண்டி ஒரு இஸ்லாமிய இளைஞன் இன்றைக்கு விபச்சாரத்தினுடைய புரோக்கராக இருக்கிறார். ஒரு இஸ்லாமிய சகோதரி லா இலாஹ இல்லல்லாஹ்வை முடிந்த ஒரு சகோதரி இன்று விபச்சாரத்திற்கு அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். இந்தியாவில் எப்படி இஸ்லாம் பரவியது? இன்றைக்கு நாங்கள் மேடைகளை போட்டு, மாநாடுகளை போட்டு லட்சங்களையும் பல லட்சங்கள் என்பதாக பேசுகிறோமே. இந்தியாவினுடைய இஸ்லாத்தினுடைய பரவுதலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பேசப்பட்டு இஸ்லாம் பரவியதா? யார் அரபு தேசத்திலிருந்து வியாபார நிமித்தமாக இந்தியாவினுடைய கடலோர எல்லைக்கு வருகிறார்கள். அவர்களினுடைய தாய்மொழி அரபு பாஷை, நம்முடைய தாய்மொழி மலையாளம், நம்முடைய தாய்மொழி தமிழ், நம்முடைய மொழிகள் எல்லாம் வெவ்வேறுபட்ட மொழிகளாக இருக்கிறது. நாம் பேசினால் அவர்களுக்கு புரியாது, அவர்கள் பேசினால் நமக்கு புரியாது. ஆனால் வந்த அந்த அரபுகளினுடைய ஒழுக்கத்தை பார்த்தோம், வந்த அந்த அரபுகளினுடைய கற்பொழுக்கத்தை பார்த்தோம், வந்த அந்த அரபுகளினுடைய நியாயத்தை பார்த்தோம், வந்த அந்த அரபுகளினுடைய தன்மானத்தை பார்த்தோம். மொழிகள் எங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் சரி, இவ்வளவு தூய்மையானவர்களா, சகோதரத்துவமாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் வேறுபாடை பார்க்கவில்லை, மனிதர்களுக்கு மத்தியில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிக்கவில்லை. கற்பொழுக்கத்திலே வாழுகிறார்களே, ஒழுக்கத்தின் மீது பயணம் செய்கிறார்களே. இவர்கள் மொழி எங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் சரி, எங்காவது வரலாறில் படித்திருக்கிறீர்களா? அரபு நாட்டில் இருந்து வந்தார்கள், தமிழ் மொழியை கற்றதற்கு பிறகு நம்மிடத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தார்கள் என்று எங்காவது ஒரு வரலாறு இருக்குமா? அல்லது நாங்கள் அரபு நாட்டுக்கு சென்று அரபு மொழியை கற்றதற்கு பிறகு அந்த அரபுகளிடத்தில் இஸ்லாத்தை கற்றோம் என்று எங்காவது வரலாறு இருக்குமா? மொழி எங்களுக்கு மத்தியில் புரியாமல் தான் இருந்தது. அவர்கள் பேசக்கூடிய மொழி எங்களுக்கு புரியாது, நாங்கள் பேசக்கூடிய மொழி அவர்களுக்கு புரியாது. ஆனால் அவர்களினுடைய ஒழுக்கத்தை பார்த்தோம். இஸ்லாம் இன்றைக்கு இந்தியாவை தாண்டி பிரிக்கப்படாத இந்தியா என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இலங்கையில் இருந்து ஆப்கானிஸ்தான் வரை, பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் வரை கிட்டத்தட்ட 60 கோடி 70 கோடி முஸ்லிம்களை ஒரு ஒழுக்கத்தை கொண்டு இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாம் பரவி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஒரு இஸ்லாமியன் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறான், அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருக்கிறான். நடு தெருவிலே நின்று கொண்டு தம்மை ஊதி கொண்டிருக்கிறான், நடு தெருவிலே நின்று கொண்டு இன்றைக்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு இஸ்லாமியன் ஒரு மாற்று மதத்து பெண்மணி நடந்து செல்கிறான், நடக்குகிறதா இல்லையா? இதுதான் உண்மையான ஒரு விஷயம். பேசுவதற்கு வெட்கப்படவில்லை. நம்மை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை நீங்கள் பரப்ப வேண்டாம். ஆனால் இஸ்லாம் பரவி இருக்கிறது. இஸ்லாம் ஒரு உயர்ந்த இடத்திலே இந்த நபித்தோழர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டினார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் ஒழுக்கம்தான், இஸ்லாம் என்று சொன்னால் அன்புதான், இஸ்லாம் என்று சொன்னால் நியாயம்தான். முஸ்லிம்கள் என்று சொன்னால் பண்பானவர்கள், முஸ்லிம்கள் என்று சொன்னால் நீதமானவர்கள். முஸ்லிம்கள் ஒரு எறும்பினுடைய உயிரை கூட அநியாயமான முறையில் பறிக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் எந்த பெண்மணியை பார்த்தாலும் தங்களினுடைய மனைவியை தவிர அல்லாஹ் பதிவு செய்கிறான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم. யார் மூமின்கள்? அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்துல்லா என்று பெயர் வைத்தால் மூமினா, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தால் மூமினா, ஆமினா என்று பெயர் வைத்தால் மூமினா. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பும் பொழுது உன்னுடைய பெயர் அப்துல்லாவா, உன்னுடைய பெயர் ஆமினாவா? நீங்கள் எல்லாம் முஸ்லிம் பெயரை வைத்தீர்கள், நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஜமாத்தில் உறுப்பினராக இருந்தீர்கள், நீங்கள் எல்லாம் முஸ்லிம் தாய் தகப்பனுக்கு பிறந்தீர்கள், நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களினுடைய ஊரிலே வாழ்ந்தீர்கள், அதனால் சொர்க்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுப்பானா? அல்லது அல்லாஹ் பதிவு செய்கிறான்,
அரசு கெசட்டுகளில் வேண்டுமையானால், உங்களினுடைய ரெக்கார்டு சீட்டுகளில் வேண்டுமையானால், உங்களினுடைய ரேஷன் கார்டுகளில் வேண்டுமையானால் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆமினா, ஹதீஜா என்று பெயர் வைத்திருக்கலாம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பெயர் வைக்கிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன், அந்த மூமின்களினுடைய பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் தொழுகையை பேணுவார்கள், அவர்கள் அமானிதத்தை பாதுகாப்பார்கள், அவர்கள் ஸகாத்தை பேணுவார்கள். வஹும் அலா ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களினுடைய மர்ம உறுப்பை பாதுகாப்பார்கள், தங்களினுடைய கற்பை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், தங்களினுடைய மனைவியிடத்தில் தவிர, தாங்கள் தொட்டு திருமணம் முடித்த அந்த பெண்மணி இடத்தில் தவிர தங்களினுடைய கற்பை வேற யாரிடத்திலும் அளிக்க மாட்டார்கள். இவர்கள் தான் மூமின்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் தாடிகளை வைத்துக் கொண்டு, அப்துல்லா என்று பெயர் வைத்துக் கொண்டு, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஒரு மாற்று மத பெண்மணி நடந்து செல்லும் பொழுது அவளை சைத்தடிக்கிறான் என்று சொன்னார், அவளுக்கு தூது அனுப்புகிறான் என்று சொன்னார். உண்மையில் அந்த பெண்மணி உன்னை திரும்பி பார்க்கலாம், உண்மையில் அந்த பெண்மணி உன்னோடி வாழ்க்கை நடத்துவதற்கு துணியலாம், உண்மையில் உன்னுடைய அழகுக்கு ஆசைப்பட்டு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு அந்த பெண்மணி உன் பின்னால் வர ஆசைப்படலாம். ஆனால் அந்த பெண்மணியினுடைய உள்ளத்தில் ஒன்று பதிவு செய்யப்படும்: முஸ்லிம்களாகிய நாங்கள் தவறு செய்தால் அது எங்களினுடைய பின்னணி அல்ல. உலகத்தில் வேற யார் தவறு செய்தாலும் சரி, அது அவர்களை மாத்திரம்தான் பாதிக்கப்படும். ஒரு முருகன் தவறு செய்வான் என்று சொன்னால், ஒரு குப்பன் தவறு செய்வான் என்று சொன்னால், ஒரு சுப்பன் தவறு செய்வான் என்று சொன்னால், ஒரு அந்தோணி தவறு செய்வான் என்று சொன்னால் அவனை மாத்திரம்தான் பார்ப்பார்கள். இந்த அந்தோணி தவறு செய்து விட்டான், இந்த முருகன் தவறு செய்து விட்டான், இந்த குப்பன் தவறு செய்து விட்டான். ஆனால் அப்துல்லா தவறு செய்தால், அப்துல் ரஹ்மான் தவறு செய்தால், ஹுசைன் ஆகிய நான் தவறு செய்தால் என்னை மாத்திரம் பார்க்க மாட்டார்கள். இவர்களினுடைய மதமே இப்படித்தான் போல, இவர்களினுடைய மதமே பெண்களை அழிக்கும் போல, இவர்களினுடைய மதமே இவர்களுக்கு உணர்வுகளை தூண்டும் போல என்பதாக. காரணம், மீடியோக்களும் டிவிகளும் சேனல்களும் இன்றைக்கு முஸ்லிம்களை ஆபாசமாக, முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் என்று சொன்னால் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் என்று சொன்னால் பெண்களை கொடுமைப்படுத்துவார்கள் என்று பரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, தாடியை வைத்துக் கொண்டு அல்லது தாடியை மலித்துக் கொண்டு அல்லது இந்த உலகத்தில் இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு ஒரு பெண்ணை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பெண்ணிடத்தில் நாங்கள் தவறாக நடப்போம் என்று சொன்னால் அந்த பெண்மணி துணியலாம். ஆனால் அந்த பெண்மணியினுடைய உள்ளத்தில், அந்த பெண்ணை பெற்றவர்களினுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்படும்: முஸ்லிம்கள் எல்லாம் அசிங்கமானவர்கள். இஸ்லாத்தை வளர்ப்பதை தாண்டி இஸ்லாத்தை பரப்புவதற்கு கூட வேண்டாம், ஆனால் பரப்பப்பட்ட இஸ்லாத்தை இன்றைக்கு அழித்தவர்களாக, பரப்பப்பட்ட இஸ்லாத்தை இன்றைக்கு கேவலப்படுத்தியவர்களாக இன்றைக்கு நம்மிலே எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களினுடைய இளமையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உணர வேண்டும், ஜுலைபிபினுடைய வரலாறை. தனக்கு வாழ்க்கை இருந்தும் சரி, தனக்கு குடும்பம் இருந்தும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தன் இளமை அழிக்கப்படணும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம். நான் கேட்கிறேன், மாட்டு இறைச்சியை ஒரு ஷைத்தான் தடை செய்ய வேண்டும் என்று பேசினார். உண்மையில் ரத்தம் குதிக்க வேண்டும் தான், அவர்களுக்கு எதிராக கண்டனங்கள் பறக்க வேண்டும் தான், அவர்களுக்கு எதிராக நம்முடைய கோஷங்கள் உயர வேண்டும் தான். அவர்களினுடைய விஷயத்தை கண்டிக்காமல் இருப்பதிலே எந்த ஒரு தவறும் இல்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாமியர்களினுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் ஹலால் ஆக்கிய ஒரு மாட்டிறைச்சியை ஒரு ஷைத்தான் தடை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் சாப்பிட்டால் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள், ஆப்கானிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று ஏதாவது ஒரு ஷைத்தானோ ஆணோ பெண்ணோ பேசும் பொழுது நம்முடைய ரத்தம் குதிக்குகிறது என்று சொன்னால், என்னுடைய இளைஞனே நான் கேட்கிறேன், மாட்டிறைச்சியை அல்லாஹ் ஹலாலாக்கினான். அந்த அல்லாஹ் ஹலாலாக்கியதை உலகத்தில் எவனாவது ஹராமாக்க நினைத்தால் நம்முடைய ரத்தமும் நம்முடைய உணர்வும் துடிக்குகிறது என்று சொன்னால், நான் கேட்கிறேன், எத்தனை விஷயங்களை அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான், எத்தனை விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறான். போதையை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். குல்லு முஸ்கிரின் ஹராமுன் வ இன் கல்ல அவ் கஸர, போதையை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு
குறைவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஆபாசத்தை ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் சிங்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் உன்னுடைய தூதர் சொன்னார், அல்-ஐனானி தஸ்னியான் ஃபஸினாகும் அன்-நதுர், ஆபாசத்தை பார்க்கும் காலமெல்லாம் உங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ் ஏமாற்றுவதை ஹராமாக்கி இருக்கிறான். மன் வஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றுவார்களோ, யார் மக்களிடத்திலே பித்தலாட்டம் செய்வார்களோ, யார் தங்கள் சொத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி மக்களினுடைய சொத்தில் கை வைப்பார்களோ அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் வயலுல் லில் முகذிபீன், அல்லாஹ் பொய் பேசுவதற்கு நாசம் உண்டாகட்டும், பொய் பேசுபவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும், பொய் பேசுபவர்களுக்கு சாபம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பொய்யை ஹராமாக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் என்றைக்காவது ஒரு கால் திருடி விடுவானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஷைத்தான் அவனை மிஞ்சி விட்டால் என்றைக்காவது அவன் திருடி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் பொய் பேசுவானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சத்தியமாக ஒரு முஸ்லிம் என்றைக்கும் பொய் பேச மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கத்தில் பிறந்துவிட்டு அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறார். அல்லாஹ் ஹலாலாக்கி ஒரு விஷயத்தை ஒரு ஷைத்தான் ஹராமாக்க வேண்டும் என்று பேசும் பொழுது நம்முடைய ரத்தங்கள் புடைத்தது என்று சொன்னால், நம்முடைய நரம்புகள் துடித்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை அல்லாஹ் தடுத்த விஷயங்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரிகள் ஒருத்தனுக்கு பின்னால் செல்லும் பொழுது, ஒருத்தனை கரம் பிடிக்கும் பொழுது, ஒருத்தனுக்கு பின்னால் பர்தாவை அணிந்து விட்டு கள்ளக்காதல் செய்யும் பொழுது நம்முடைய ரத்தம் துடித்தது என்று சொன்னால், இன்றைக்கு நான் கேட்கிறேன், நம்மிலே அத்தனை நபர்களினுடைய வீட்டிலும் டிவியின் பெயரால் நம்முடைய தாய் இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், முஸ்லிம்களை விமர்சிப்பதற்காக வேண்டி விஸ்வரூபம் என்ற பெயரிலே, துப்பாக்கி என்ற பெயரிலே முஸ்லிம்களுக்கு எதிராக எவனாவது படம் எடுத்து விட்டால் நம்முடைய ரத்தம் கொதிக்கும் என்று சொன்னால் வரவேற்கிறேன். அப்படித்தான் ஒரு இளைஞன் இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக யார் துணிந்தாலும் சரி இந்த உம்மத்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஆனால் உண்மையில் நாங்கள் நியாயமானவர்களா? உண்மையில் நாங்கள் எல்லாம் யோக்கியமானவர்களா? முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு விஸ்வரூபத்தை திரைக்கு வரக்கூடாது, தியேட்டருக்கு வரக்கூடாது என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி என்ற ஒரு படம் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகக்கூடாது என்பதாக என்னுடைய சத்தம் உயர்கிறது. ஆனால் என்னுடைய தாய், ஆனால் நானுமோ செல்போனிலே அந்த கமலினுடைய படத்தை, அந்த ஷைத்தானினுடைய படத்தை, நரகத்தினுடைய விறகு கட்டைகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு நபித்தோழர் வருவார். இன்றைக்கு முஸ்லிம்களை பார்க்கிறோம். வரும்பொழுது ஒரு இடத்திலே பார்த்தேன், ஒரு பெரிய வால் போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கிறது, ரஜினி இப்ராஹிம், ரஜினி அப்துல் காதர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இப்ராஹிம் என்பது யாரினுடைய பெயர்? அப்துல் ரஹ்மான் என்பது யாரினுடைய பெயர்? இன்றைக்கு ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் ஏதோ ஒரு விபச்சாரி கைது செய்யப்படும் பொழுது, ஒரு அரசியல் தலைவி கைது செய்யப்படும் பொழுது ஒரு முஸ்லிம் கதறுகிறான், இதய தெய்வம் என்பதாக, எனக்கென்று ஒரு தெய்வம் இருக்கும் என்று சொன்னார் அந்த விபச்சாரி தான், எனக்கென்று ஒரு தெய்வம் இருக்கும் என்று சொன்னார் அந்த நடிகை தான் என்பதாக ஒரு முஸ்லிமான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனத்து வீதியிலே இருக்கும் பொழுது ஒரு காட்டரபி சஹாபி வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார், மதஸ்ஸஅத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்பொழுது வரும்? ஆபாசத்திற்கு பின்னால், நடிகைக்கு பின்னால் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரியை பார்க்கிறேன், எனக்கு மாப்பிள்ளை வேண்டும். யாரை போன்று தெரியுமா? அந்த விபச்சாரனை போன்று. எனக்கு மாப்பிள்ளை வேண்டும். யாரை போன்று தெரியுமா? அந்த படத்திலே நடிக்கக்கூடிய நரகத்தினுடைய விறகு கட்டையை போன்று. எனக்கு ஒரு ஆடை வேண்டும். எந்த ஆடை தெரியுமா? பெருநாளிலே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா என்று முழங்கக்கூடிய பெருநாளில் ஒரு முஸ்லிம் பெண்மணி ஆடையை தேர்வு செய்கிறார், ஒரு விபச்சாரனினுடைய ஆடையை. எனக்கு ஆடை வேண்டும், என்னுடைய ஹதீஜா அணிந்த ஆடை. எனக்கு ஆடை வேண்டும், என்னுடைய ஆயிஷா என் தாய் அணிந்த ஆடை.
என்று பேச வேண்டிய இஸ்லாமிய சகோதரி, எனக்கு ஆடை வேண்டும், அந்த படத்திலே அந்த நடிகை அணிந்த ஆடை எனக்கு ஆடை வேண்டும், அந்த படத்திலே அந்த விபச்சாரி அணிந்த ஆடை என்பதாக இன்றைக்கு ஆடைகளை தேர்வு செய்யக்கூடிய என்னுடைய சகோதரியே, நபி நமக்கு இருக்க, அல்லாஹ் நமக்கு இருக்க, இவர்களை விடவெல்லாம் அவர்களினுடைய கலாச்சாரம் தான். இன்றைக்கு ஒரு இஸ்லாமியனுடைய முகத்தை பார்க்கிறோம், தாடியை மலிக்கிறான். எதற்காக வேண்டி? அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் தாடியை மலித்தான். இன்றைக்கு எத்தனை எத்தனை இஸ்லாமியர்கள் தாடியின் பெயரால் இன்றைக்கு பலவிதமான தாடியை வைக்கிறார்கள். நபியினுடைய சுன்னா என்ற அர்த்தத்தில் அல்ல. அந்த விபச்சாரன் இப்படி தாடி வைத்தான், அந்த விபச்சாரன் இப்படி மீசை வளர்த்தான், ஆதலால் நானும் தாடி வளர்க்கிறேன், அந்த விபச்சாரனை போன்று முடியை வெட்டுகிறேன். இன்றைக்கு கடையிலே முடி வெட்டுவதற்கு சென்றால் ஒரு அப்துல்லா பேசுகிறான், ஒரு அப்துல் ரஹ்மான் பேசுகிறான், என்னுடைய முடியை வெட்டுங்கள். அந்த விபச்சாரன் வெட்டியதை போன்று அந்த நரகத்தினுடைய விறகு கட்டை எப்படி அந்த படத்திலே முடிவெட்டி வந்தானோ அதே போன்று என்னுடைய முடி வெட்டப்பட வேண்டும், என்னுடைய ஆடைகள் அணியப்பட வேண்டும், என்னுடைய கழுத்திலே செயின்கள் துங்கப்பட வேண்டும். அந்த விபச்சாரனுடைய கழுத்தில் தொங்கப்பட்டதை போன்று என்பதாக விபச்சாரனை நேசிக்கக்கூடிய என்னுடைய தாயே, விபச்சாரனுடைய கலாச்சாரத்தை லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. நீங்கள் அல்லாஹ் என்று சொல்பவர்களிலே உண்மையானவர்களாக இருந்தால், ஆகிரத்தை நம்புபவர்களிலே உண்மையானவர்களாக இருந்தால், முழு உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கலாச்சாரம் ஒரு சிறந்த கலாச்சாரம். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி முடிவெட்ட வேண்டும், எப்படி தலை சீவ வேண்டும், எப்படி செருப்பணிய வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், என் மனைவியோடு நாடு சுவற்றுக்குள் நடைபெறக்கூடிய எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பதில் கூட என்னுடைய தூதர் எனக்கு பார்த்து 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 அல்லாஹ்விடத்தில் இருந்து இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, முஹம்மது நபி சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் பேசுகிறார். வமா யன்திகு அனில் ஹவா, அவரினுடைய நாவால் பேசவில்லை, அவரினுடைய சிந்தனையால் பேசவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையில் பேசுகிறார் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறானே. அப்படிப்பட்ட சிறந்த கலாச்சாரத்தை முஹம்மது நபியை கொண்டு, அபூபக்கரை கொண்டு, உமரை கொண்டு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் எனக்கு காட்டி தந்திருக்க இந்த கலாச்சாரம் வேண்டாம், இந்த விபச்சாரம் வேண்டாம், இந்த விபச்சாரி வேண்டும், இவனை போன்ற ஆடை அணிவேன், இவனை போன்று தலையை வெட்டுவேன், இவனை போன்று மீசை வளர்ப்பேன், இவனை போன்று திருமணம் முடிப்பேன் என்பதாக யார் பின்னால் சென்றாலும் சரி, என் தாய் பின்னால் சென்றாலும் சரி, என் மனைவி பின்னால் சென்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபி தோழர் வருகிறார். வதஸ்ஸஅத யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நபி தோழரே, எதற்கு நீ இவ்வளவு அவசரப்படுகிறாய்? அந்த மறுமை நாளுக்காக வேண்டி நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? நபி தோழர் சொல்வார், யா ரசூலல்லாஹ், உங்களை போன்று தொழுகை இல்லை, உங்களை போன்று நோன்பு இல்லை, உங்களை போன்ற பெரிய இபாதத்தின் இடத்தில் இல்லை, ஆனால் உங்களை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. உங்களினுடைய கலாச்சாரம் தான் என்னுடைய கலாச்சாரம் யா ரசூலல்லாஹ். எங்களினுடைய மூச்சுகள் அனைத்தும் உங்கள் பெயரைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கும். நீங்கள் எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தீர்கள், எங்களிடத்தில் மார்க்கத்தை கொண்டு வந்தீர்கள். அந்த மார்க்கத்தை நீங்கள் கொண்டு வந்ததினால் ஒரு சிறந்த கலாச்சாரத்தை உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், நாங்கள் ஒரு கூட்டம் ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு கூட திராணியற்ற கூட்டமாக இருந்தோம். அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாம் தான் எங்களுக்கு கண்ணியம். இஸ்லாம் என்ற கலாச்சாரத்தை விட்டுவிட்டு வேற ஒரு கலாச்சாரத்தின் பக்கம் நாங்கள் சென்றிருந்தால் அதெல்லாம் அல்லாஹ் இந்த உமரை இழிவுபடுத்தி இருப்பான் என்பதாக உமர் ரலியல்லாஹு பேசினார்களே. அந்த நபி தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், சத்தியமாக உங்களை போன்ற இபாதத் இல்லை, உங்களை போன்ற அறிவும் இல்லை, உங்களை போன்ற அனுபவமும் இல்லை, ஆனால் உங்களை நான் நேசிக்கிறேன், இந்த அபூபக்கரை நான் நேசிக்கிறேன், இந்த உமரை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் அவனுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப,
நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ நாளைக்கு சொர்க்கத்தில் இருப்பாய், நாளைக்கு மறுமையில் இருப்பாய். அனஸ் ரலியல்லாஹு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நாவிலிருந்து இந்த ஒரு ஹதீஸை விட வேற எந்த ஒரு ஹதீஸும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததில்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் நினைத்திருந்தோம் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தினுடைய ராஜா, சொர்க்கத்தினுடைய தலைவர், அவர் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார். நாங்கள் சொர்க்கம் சென்றாலும் கூட நாங்கள் எல்லாம் இந்த நபி அளவுக்கு உயர்வானவர்கள் இல்லையே, ஆதலால் கீழான சொர்க்கத்தில் தான் இருப்போம். சொர்க்கத்தில் அந்த நபியோடு வாழ முடியாது, சொர்க்கத்தில் அந்த நபியோடு பழக முடியாது. சௌபான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சபையிலேயே இருக்கக்கூடிய நபி தோழர், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவரினுடைய முகத்தை பார்க்கிறார்கள். அந்த சௌபான் ரலியல்லாஹுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் துக்கமானவராய், கண்கள் சிவந்தவராய், அழுது அழுது அவரினுடைய முகங்கள் எல்லாம் வீங்கிய நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். சௌபானை பார்த்து கேட்டார்கள், சௌபானே, சௌபானே, உங்கள் குடும்பத்தில் யாராவது மரணித்து விட்டார்களா? சௌபானே, உங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விட்டதா? சௌபானே, அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது சோதனை நோயை தந்து விட்டானா? சௌபான் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நோய் இல்லை யா ரசூலல்லாஹ், என் குழந்தைகள் மரணிக்கவில்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எந்த சோதனையையும் தரவில்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார், பின்ன ஏன் உங்களினுடைய முகம் வீங்கி இருக்கிறது? பின்ன ஏன் உங்களினுடைய கண்கள் சிவந்திருக்கிறது? பின்ன எதற்காக உங்கள் கண்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறது? சௌபான் ரலியல்லாஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே எப்பொழுது உங்களை பார்க்க நினைத்தாலும் உங்களை ஓடோடி வந்து பார்த்து விடலாம். என் மனைவியோடு இருப்பேன், உங்கள் முகத்தை பார்க்கணும் என்ற ஆசை வந்தால் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஓடி வந்து விடுவேன் யா ரசூலல்லாஹ். என் மகனோடு கொஞ்சுவேன், உங்கள் முகம் என் கண்களுக்கு முன்னால் வந்தால் உங்களை பார்ப்பதற்கு ஓடி வந்து விடுவேன். நாளைக்கு நீங்கள் மரணிப்பீர்கள், நானும் மரணிப்பேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் நாடி உங்களை கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புவான், அல்லாஹ் நாடினால் என்னையும் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆனால் நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீர்களே யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் மனிதர்களினுடைய தலைவர், சய்யிதே உலித ஆதம், முழு ஆதம் என்னுடைய மக்களினுடைய தலைவர், சய்யிதுல் பஷர், முழு மனித சமூகத்தினுடைய தலைவர், சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், அத்தனை நபிமார்களினுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தந்து விட்டால் நாங்கள் கீழான சொர்க்கத்தில் இருப்போமே யா ரசூலல்லாஹ். உங்கள் முகத்தை எங்களால் இந்த உலகத்தில் பார்ப்பதை போன்று, இந்த உலகத்தில் உங்களோடு பழகுவதை போன்று நாளைக்கு மறுமையிலே உங்களோடு பழக முடியாதே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனை வசனத்தை இறக்குவான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வை பின்பற்றினால், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால், ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அந்த நபியை நீ பின்பற்றினால் அல்லாஹ் சௌபானுக்கு வசனத்தை இறக்குவான். சௌபான் கலங்க வேண்டாம், சௌபான் அழ வேண்டாம், அந்த நபியினுடைய கலாச்சாரத்தை நீ பின்பற்றினால் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன், அல்லாஹ் நிஅமத் செய்த அந்த உயர்ந்த நபியோடு நீ சொர்க்கத்தில் இருக்கலாம் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்குவான். அந்த சௌபான் ரலியல்லாஹு மகிழ்ச்சியிலே சப்தமிட்டார்கள். அதைதான் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நாவிலிருந்து பல நபிமொழிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நபிமொழிதான் அத்தனை நபிமொழிகளை விட எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அது என்ன நபிமொழி தெரியுமா? அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ, யாரை நேசிக்கிறீர்களோ, யார் கலாச்சாரத்தில் பயணம் செய்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று நபி சொன்னார்களே, அந்த ஒரு நபிமொழிதான். காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு சொர்க்கத்தில் என் நபியை நான் நேசிப்பதினால், என் அபூபக்கரை நான் நேசிப்பதினால், என் உமரை நான் நேசிப்பதினால் நாளைக்கு நான் சொர்க்கத்தில் இருப்பேனா இல்லையா? நபியோடு நாளைக்கு சொர்க்கம் என்று எங்களுக்கு கிடைத்தாலும் என் நபி வாழாத சொர்க்கம் சொர்க்கம் இல்லை, என் நபியை பார்க்காத இன்பம் ஒரு இன்பம் இல்லை, என் நபியோடு பேசாத ஒரு வார்த்தை ஒரு பேச்சும் இல்லை, என் நபியை பார்த்ததில்லை, என் நபியோடு பழகியதில்லை. ஆனால் நாளைக்கு மறுமையில் அந்த நபியோடு சொர்க்கத்தில் அமரக்கூடிய பாக்கியம் கிட்டினால்தான் உண்மையில் சொர்க்கத்தினுடைய இன்பமாக இருக்கும். ஆதலால் தான் நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு சொன்னார் என்று சொன்னார். சௌபான் ரலியல்லாஹு கண்ணீர் வடித்தார் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், எங்கே இன்றைக்கு அந்த நபியினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய வாலிபன், எங்கே இன்றைக்கு அந்த அபூபக்கரினுடைய வாழ்க்கை பயணத்தை பின்பற்றக்கூடிய
பின்பற்றக்கூடிய வாலிபன் ரஜினியை நீ நேசித்தால், விஜயை நீ நேசித்தால், இன்னும் என்னென்ன ஷைத்தானினுடைய பெயர் இருக்குமோ அத்தனை ஷைத்தானுக்கும் சொல்கிறோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் வராவிட்டால் இன்றைக்கு உலகத்தில் விபச்சாரம் பெருகி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் கற்பழிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் திருட்டுகள் கள்ளக்காரர்கள் இன்றைக்கு மலிந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த ஷைத்தான்களினுடைய வழிமுறைதான், அவர்கள் நடித்த அந்த நடிப்புகள் தான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. நாளைக்கு அந்த ஷைத்தானிய சிந்தனையில் மரணித்தால் நரகத்தினுடைய விறகு கட்டையாக இருப்பான். அந்த ஷைத்தானை போன்று முடி வெட்டியவன் எங்கே இருப்பான்? அந்த ஷைத்தானினுடைய பெயரை தன்னுடைய அடைமொழியாக வைத்தவன் எங்கே இருப்பான்? அந்த ஷைத்தானை போன்ற ஆடை வேண்டும், அந்த ஷைத்தானை போன்று மனைவி வேண்டும், அந்த ஷைத்தானை போன்று கணவன் வேண்டும் என்பதாக விரும்பியவர்கள் எங்கே இருப்பார்கள்? அல்லது அனஸ்ரதி எல்லாம் விரும்பியதை போன்று, சௌபான்றது எல்லாம் விரும்பியதை போன்று, அல்லாஹ் சொல்வதை போன்று நபியை பின்பற்றினார், அல்லாஹுவை பின்பற்றினார், அல்லாஹ் உங்களை நபியோடி சொர்க்கத்தில் அமர வைப்பார். அன்பார்ந்த இளைஞ சமூகமே, அன்பார்ந்த வாலிப சமூகமே, அல்லாஹ் ஒரு சிறந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறான். பல உயிர்களுக்கு பின்னால் பல ரத்தங்கள் ஓட்டப்பட்டு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டிதான் எத்தனையோ நபித்தோழிகள் எத்தனையோ குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டார்கள். இந்த இஸ்லாம் நம்மிடத்திலும் உங்களிடத்திலும் வருவதற்காக வேண்டித்தான் எத்தனையோ பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள். இந்த இஸ்லாம் உங்களிடத்திலும் நம்மிடத்திலும் வருவதற்காக வேண்டித்தான் எத்தனையோ சஹாபாக்கள் கழுத்துகளால் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு உயிர்கள் நீக்கப்பட்டது. இரத்த ஆறுகள் ஓடியதற்கு பிறகு இஸ்லாம் என்ற ஒரு சுதந்திர கோட்டையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னார். எங்கே இன்றைக்கு அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய வாலிபன்? எங்கே இன்றைக்கு அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய வாலிப பெண்மணி? இஸ்லாம் என்று சொன்னால் தொழுகை மாத்திரமல்ல, இஸ்லாம் என்று சொன்னால் நோன்பு மாத்திரமல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னதிலிருந்து ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனை கபரில் வைக்கக்கூடிய வரை எத்தனை விஷயம் இருக்குமோ அத்தனை விஷயத்தினுடைய ஒரு முன்மாதிரி தான் இஸ்லாம். நம்மிலே இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம்களாக வாழுகிறோமா? இன்றைக்கு நம்மிலே என்னை பார்த்தால் இவன் ஒரு இஸ்லாமியன், என்னை பார்த்தால் இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள், ஒழுக்கமானவர்கள், ஒழுக்கமான வாலிபவர்கள், நியாயமானவர்கள், நீதியின் பக்கம் குரல் கொடுப்பவர்கள், அநியாயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், அக்கிரமத்தை புதைக்கக்கூடியவர்கள், ஆபாசத்திற்கு எதிராக கண்டனம் கட்டக்கூடியவர்கள் என்று இன்றைக்கு நீங்களும் நானும் பெயர் வாங்கி இருக்கிறோமா? அல்லது ஆபாசத்தை பரப்பக்கூடியவர்களாக? அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் ஆபாசத்தினுடைய சீடிகளை திருப்பூரினுடைய பஜாரிலே வித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு விபச்சாரிகளை எல்லாம் இன்றைக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பதிவு செய்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனூ லஹும் ஃபித்துன்யா ஹிஸ் வலஹும் ஃபில் ஆখিরাহ. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா, எவன் அசிங்கங்களை பரப்புவானோ, எவன் மூமின்களுக்கு மத்தியில் ஆபாசத்தை பரப்புவானோ, சில பாவங்கள் உண்டு அன்பார்ந்த வாலிபனே, சில பாவங்கள் உண்டு அன்பார்ந்த வாலிப பெண்மணியே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய விசாரணையில் தான் தண்டனையை கொடுப்பான். ஆனால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனையை கொடுக்கக்கூடிய சில பாவங்கள் என்ன தெரியுமா? இன்றைக்கு வட்டிக்கு கொடுக்கக்கூடியவன் ஒரு இஸ்லாமியன், இன்றைக்கு ஊழல் செய்யக்கூடியவன் ஒரு இஸ்லாமியனுடைய பெயர், இன்றைக்கு லாட்டரியை குத்தகைக்கு எடுத்திருப்பவன் ஒரு இஸ்லாமியன், லாட்டரியை விற்பவன் ஒரு இஸ்லாமியன், லாட்டரியை சுரண்டி கொண்டிருப்பவன் ஒரு இஸ்லாமியன், விபச்சாரிகளை எல்லாம் மேல் அதிகாரிகளுக்கு சப்ளை செய்பவன் ஒரு முஸ்லிம். மஆதல்லாஹ். அல்லாஹ் பதிவு செய்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா, யார் மூமின்களுக்கு மத்தியில் ஆபாசத்தை பரப்புவார்களோ நாளைக்கு மறுமையில் மாத்திரமல்ல ஹிஸ்யுன் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலேயே நான் அவர்களை கேவலப்படுத்துவேன், நாளைக்கு மறுமையிலும் நான் அவர்களை கேவலப்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஆதலால் பாரத இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேரத்தினுடைய சுருக்கம் கருதி உங்களிடத்திலே நான் என்னுடைய பேச்சை முடிக்க வருகிறேன். அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கம், ஒரு சிறந்த கொள்கை, ஒரு சிறந்த தலைவர், ஒரு சிறந்த கலாச்சாரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த கலாச்சாரத்தின் மீது என்னுடைய இளமைகள் அளிக்கப்படும் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அர்ஷினுடைய நிழலை நமக்கு தர தயாராக இருக்கிறான். நம்முடைய இளமைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அளிக்கப்படும் என்று
சொன்னால் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தின் நபியோடு நம்மை அமர வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன மின் உஹிப்புக்கும் இலைய வ க்ரபக்கும் மின்னி மஜ்லிஸ யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையில் நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய கூட்டமும் நாளைக்கு என் சொர்க்கத்தில் என் தொடைக்கு தொடை பக்கத்தில் அமரக்கூடிய கூட்டம் யார் தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாகா, ஒழுக்கத்தால் சிறந்த வாலிபர்கள், ஒழுக்கத்தால் சிறந்த ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தில் என்னோடு அமர வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மஜ்லிஸ யௌமல் கியாமா க்ரபக்கும் மின்னி மஜ்லிஸ யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையில் என்னுடைய தொடைக்கு தொடை என் சொர்க்கத்தில் அமரக்கூடிய, என் பக்கத்தில் நெருக்கமாக அமரக்கூடிய ஒரு குடும்பம் யாரினுடைய குடும்பம் தெரியுமா? என்னுடைய வழிமுறையை, என்னுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அவர்கள் தான் நாளைக்கு எனக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள். நான் எந்த சொர்க்கத்தில் இருப்பேனோ அந்த சொர்க்கத்தில் என் பக்கத்தில் அமரக்கூடிய கூட்டம் என்று நபி சொன்னார்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாலிபர்களாக, ஒழுக்கத்திற்கு பெயர் போனவர்களாக, நபியினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக, இந்த உலகத்தில் நியாயமான ஒரு வாலிபர்களாக, அசிங்கங்களையும் ஆபாசத்தையும் எதிர்க்கக்கூடிய வாலிபவர்களாக நாங்கள் உருவானோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சிறந்த சொர்க்கத்தை தாண்டி நபியோடு அமரக்கூடிய ஒரு வாலிபர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். இறுதியாக இந்த சத்தம் யாரினுடைய காதுகளில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்குமோ அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் பொதுவான அழைப்பு கொடுக்கிறேன். அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு அருள்கொடை வாலிபம் என்ற ஒரு அருள்கொடை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் வீரத்தை, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நம்மிடத்தில் சத்தியத்தை, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நம்முடைய வாலிபத்தை கொண்டுதான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தினுடைய பாவங்களை அழிக்க வேண்டும், நன்மையை பரப்ப வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கும் என்னையும் முஸ்லிமாக படைத்தான். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வாலிபத்தை தந்திருக்கிறான். அப்படி சிறந்த வாலிபத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் இந்த வாலிபம் நம்மை விட்டு செல்ல போகிறது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வரத்தான் போகிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய புத்தகம் சுருட்டப்படத்தான் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொண்டு வருவார். எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களை எழுப்புவார். உங்களினுடைய வாலிபம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று நம்முடைய வாலிபம் முழுவதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அளிக்கப்பட்டால் நம்முடைய மரண நேரமும் இஸ்லாமாக இருக்கும். இல்லை ஆபாசம் தான், இல்லை அசிங்கம் தான், இல்லை காதலும் கள்ளக்காதலும் தான், இல்லை போதைகளும் லாட்டரிகளும் தான் என்பதாக நம்முடைய வாலிபத்தை சத்தியமாக வாலிபம் அழியத்தான் போகிறது. ஒன்று சத்தியமாக சத்திய மார்க்கத்திற்காக வேண்டி அழியும், அல்லது அசத்தியத்திற்காக வேண்டி அழியும். எப்படி அழித்தாலும் வாலிபம் நம் கையை விட்டு செல்லத்தான் போகிறது. நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய வாலிபம் அழிக்கப்பட வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி என்று நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்முடைய மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வாலிபனுக்கும் அவகாசம் தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான், தன்னுடைய கரத்தை விரிக்கிறான். என்னிடத்தில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா என்று ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலும் அல்லாஹ் என் முதல் வானத்திற்கு வந்து என்னோடு அல்லாஹ் பேசுகிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்தார்கள், ஒவ்வொரு நாள் பகலிலும் அல்லாஹ் கரத்தை விரிக்கிறான். இரவிலே பாவம் செய்த என்னுடைய வாலிபனே, இதோ வந்துவிடு, உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் பகலிலே கரத்தை விரிக்கிறான். இரவிலே பாவம் செய்த என்னுடைய அடியானை வந்துவிடு. அல்லாஹ் இரவிலே கரத்தை விரிக்கிறான். பகலிலே பாவம் செய்த வாலிபனே, என் பக்கம் வந்துவிடு, உன்னை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 30 வருடங்கள் அல்ல, 40, 50, 60, 70, 80 என்பதாக அல்லாஹ் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் நமக்காக வேண்டிய கரத்தை விரித்து அல்லாஹ் அவகாசத்தை தருகிறான். இந்த அவகாசத்தை எல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த மார்க்கத்தை தகர்ப்பதற்காக வேண்டி அந்த மார்க்கத்தை பின்பற்ற மாட்டோம். மனோ இச்சையின் அடிப்படையில் தான், நாடகத்தை பார்த்துதான், படத்தை பார்த்துதான், போதையை சாப்பிட்டுத்தான் எங்களின்
உங்களினுடைய வாலிபத்தை அழிப்போம் என்பதாக நாங்கள் அழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சூரா இப்ராஹிமில் பேசுகிறான் வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா يعملு الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. அல்லாஹ் பாவம் செய்பவர்களை அக்கிரமம் செய்யக்கூடிய வாலிபவர்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று எண்ண வேண்டாம். அந்த வாலிபவர்களை அல்லாஹ் பார்க்கிறான், அந்த இளம் பெண்ணை அல்லாஹ் பார்க்கிறான், அந்த இளம் ஆணை அல்லாஹ் பார்க்கிறான். இன்னமா யுஅخிருஹும், அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தருகிறான். ஒரு நாளுக்காக வேண்டி தஷ்கசு ஃபீஹில் அப்சார், சக்கராத் என்று உங்களுடைய கண்கள் எல்லாம் நிலைக்குத்தி நிற்குமே, அந்த ஒரு நாள் உங்களிடத்தில் வருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹ் வனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், நீங்கள் அறியாத விதத்திலிருந்து அல்லாஹ் உங்களை சன்னம் சன்னமாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் தவறு செய்வீர்களே ஆனால் ஆதலால் அல்லாஹ்வுடைய பிடி வருவதற்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீ அந்த வாலிபர்களுக்கு உபதேசம் செய்வாயாக, நபியே அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ உபதேசம் செய்வாயாக. அவர்கள் மூமினாக இருந்தால், அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்களாக இருந்தால், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவர்களிடத்தில் உபதேச மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆதலால் பேசிய உபதேசம் என்பது கண்ணீர் வடிப்பதற்காக வேண்டி அல்ல, பேசிய உபதேசம் என்பது ஏதோ உணர்ச்சிக்காக வேண்டி அல்ல, பேசிய உபதேசம் என்பது நரம்புகள் புடைப்பதற்காக வேண்டி அல்ல. பேசிய நானாக இருந்தாலும் சரி, இந்த சப்தம் யார் காதில் கேட்டாலும் சரி, உபதேசம் உங்களிடத்தில் வந்துவிட்டது, நீங்கள் பின்பற்றினால் மூமின்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரிடத்தில் உபதேசம் செய்தார், அபூஜஹிலிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தார். உபதேசம் அபூபக்கரை மாற்றியது, அபூஜஹிலை அந்த உபதேசம் மாற்றவில்லை. நம்மை அந்த உபதேசம் மாற்றினால் நீங்களும் நானும் அபூபக்கராக மாறலாம், நீங்களும் நானும் அந்த உமரினுடைய ஈமானின் மீது பயணம் செய்யலாம். இல்லை, இவர்கள் எல்லாம் இப்படித்தான் பயத்தை ஏற்படுத்துவார்கள், இவர்கள் எல்லாம் மரணத்தை பற்றி அச்சமூட்டுவார்கள். அந்த மரணம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், அந்த மறுமை வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக நாங்கள் பிடிவாதமாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் அபூஜஹில் என்பதாக விமர்சிக்கிறான். அப்படிப்பட்ட இழிவான நிலையில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஃபு அன்னி வ அன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அருமை சகோதரர்களே, துவாவை ஓதிவிட்டு கலைமாறி கேட்டுக்கொள்கின்றோம். ஹசரத் அவர்கள், கண்ணியத்திற்குரிய ஹுசைன் மன்வி அவர்கள் சிறப்பான முறையில் மறுமையை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் அழகான முறையில் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அவருடைய விளக்கங்களை கேட்டு அல்லாஹ்விற்கு அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய அமல்கள் அமைவது போல வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக வரக்கூடிய பிப்ரவரி 7ஆம் தேதி